அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். அப்போ நம்மளோட பேப்பர் கிளாஸ் உங்களோட 24 பேட்சுக்கும் ரிப்பீட் பேட்சுக்கும் இடையில ரெண்டுக்கு முன்னா சேர்த்து இந்த பேப்பர் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ நம்ம இருக்கோம். இப்போ அதை உரம் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ முதலாவது விஷயம் அட்வைஸ் பண்ணுறேன். இனி நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. கூடி கழிச்சு போனாக்கா கூட்டி கழிச்சு எவ்வளோ காலம் இருக்கு? ஒரு 4 மந்த் இருக்குது, 4 மாசம் இல்லாட்டி 3.5 மாசம் மட்டும் இருக்கு. இப்போ நீங்க மிச்சம் கவனமா படிக்கணும். நேரத்தை வீணடிக்காம படிப்புலயே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்ளணும். விளங்குது தானே? படிப்பு விஷயத்துல மட்டும் நீங்க என்ன செய்யணும் சொன்னாக்கா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் உங்களோட விஷயங்களை. சரிதானே? வேற எந்த விஷயத்தையும் இதுக்கு போட்டு தலைக்குள்ள போட்டுக்கொள்ள கூடாது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு டைமை நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்த முடியுமோ அந்த விதத்துல பயன்படுத்திக் கொள்ளணும்னு. நீங்க ஒரு படிக்காம கொஞ்ச நேரம் ஒதுக்குறீங்கன்னா யோசிங்க. அந்த டைம்ல இன்னொருத்தவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிங்க. உதாரணம், நீங்க சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கன்னா வெளியே, அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த டைம்ல இன்னொருத்தவன் படிச்சு எனக்கு மேல ரேங்க் எடுக்க போறான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்படின்னு யோசிச்சு பிள்ளைகள் டைமை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? அதோட சேர்த்து இந்த கொம்பைன்மெண்ட்ஸ் என்று சொல்ற பாடம் பிள்ளைகள் அவ்வளவு கடினமான ஒரு பாடமே இல்லை, இலகுவான பாடம். நீங்க அவங்களோட ஆரம்பத்துல இருந்து சரியான முறையில அதை கெச் பண்ணி சரியா பிடிச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த பாடம் மிகவும் ஒரு இலகுவான பாடமாக இருக்கு. சரிதானே? அப்ப எந்த விதத்திலும் யோசிக்க வேணாம். உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டமாக இருந்தாலும் எமது பேப்பர் கிளாஸ் மூலமா பிள்ளைகள் சில விஷயங்களை நுணுக்கமாக தெளிவாக படித்துக் கொள்ளும். சரிதானே? அப்ப நீங்க எந்த விதத்திலையும் நீங்க இதுக்கு பிறகு யோசிக்க தேவையில்லை. நான் டிரெக்டா நான் கடைசி எங்களோட எட்மின்ல சொல்லியிருந்தேன், இதுக்குரிய பிரிண்ட் அவுட்ல அதையும் எடுத்து வர சொல்லி மெசேஜ் போட்டிருப்பாங்க. சரிதானே? அப்ப எல்லாரும் எடுத்து வந்திருப்பீங்க. சரி, என்ன கிளாஸ் பிள்ளைகள் சரியா டைமுக்குன்னா டைமுக்கு நடக்கும். சரிதானே? இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போனீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா போறீங்க, இன்ஜினியரிங் என்ன பண்ணணும், அப்ப அங்கெல்லாம் போனா டைமிங் மிக முக்கியமான விஷயம். சரிதானே? ஒரு நிமிஷம் லேட் ஆகினாலும் விஷயம் போல. சரிதானே? சரி பிள்ளைகள், அப்ப நம்மளது முதலாவது கேள்விக்கு நான் டிரெக்டா வாரேன். சரிதானே? நீங்க எல்லாரும் செஞ்சிருப்பீங்க, எல்லாருக்கும் டியூட் வழங்கப்பட்டீங்க. அப்ப நான் என்ன கிளாஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கே டியூட்லாம் தந்துருவேன். சரிதானே? இப்ப இந்த கிழமை தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதால 2-3 நாளுக்கு இடையில தான் அந்த டியூட் தரப்பட்டீங்கன்னு. ஆனால் இது இனி வரும் காலங்கள்ல ஒரு 1 வீக்குக்கு முன்னுக்கே உங்களுக்கு அநேகமா பேப்பர்லாம் வந்துடும். சரிதானே? நெக்ஸ்ட் கிளாஸுக்கு என்ன பேப்பரை செய்ய போறோமோ அது நீங்க ஃபுல்லா செஞ்சு பார்த்து அதுல எப்படியும் டவுட்ஸ் வரும், அதை வந்து எந்த வகுப்புல கிளியர் பண்ணி கொள்ளணும். சரிதானே? டைமுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைகள். சரிதானே? ஓகே. சரிடா பிள்ளைகள், இப்ப முதலாவது கேள்வியை பார்த்து கொள்ளுங்க. முதலாவது ஏ பார்ட் உங்கள்ட்ட கேள்வியா கேட்டீங்கன்னு ஆகவே நிறுவ சொல்லிக்காங்க. சரிதானே? அப்ப முதலாவது கேள்வியில நல்லா பார்த்து கொள்ளுங்க. முதலாவது கேள்வியில பிள்ளைகள் முதலாவது பார்ட் திரும்பியும் சொல்ற பிள்ளைகள் கொம்பைன்மெண்ட்ஸ் சொல்றது இலகுவான பாடம். உங்களோட கெட்டித்தனத்துல தான் இருக்கு. சில பிள்ளைகள் யோசிப்பாங்க டிக்னோமெட்ரி லேசான பாடம் யோசிப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் வித்தியாசமான கேள்விகள் வருது. எல்லா பாடத்தையும் அப்படிதான் சில பிள்ளைகள் நினைச்சு கோட்டை வருது. கடைசி டைம்ல பார்த்தாக்கா இது ஏன் படிக்கல, இது ஏன் படிக்கணும், அந்த டைம்ல யோசிச்சு நிக்கிறேன்னு. நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் ஆரம்பத்துல இலகுவான சில பாடங்களை ஃபுல்லா முடிச்சுட்டு போயிடணும். கடைசி டைம்ல இவரை பார்த்துட்டு நிக்கப்பட. நம்ம மெட்ஸ் மட்டும் படிச்சா இன்ஜினியரா போறது இல்லையே, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும். அந்த டைம்ல வந்து தலையை போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை, இது நான் படிக்கல, இது செய்யல. ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு வகுப்பும் தொடர்ச்சியா வர பாருங்க. அந்த ரெக்கார்டிங்னு சொல்ற விஷயத்த கொஞ்சம் புறக்கணிங்க. இந்த புறக்கணிங்கன்னா உங்களை நான் வர மிச்சமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வராதாக்களுக்கு அந்த ரெக்கார்டிங் கொடுக்குறேன். மற்றபடி நீங்க டைம் உரிய டைமுக்கு வந்து படிச்சுட்டு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா விஷயம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? டைம் 2 தடவை செலவழிச்சிட்டீங்க. அப்ப அந்த டைம்ல மிச்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க.
சரிதானே பிள்ளைகள்? இப்போ உங்கள்ட்ட முதலாவது கேள்வி செய்யணும். tan x சமன் lambda into சரிதானே பிள்ளைகள் tan y. சரிதானே? சரிடா பிள்ளைகள், இப்ப இந்த கேள்வியை பாடுறா பிள்ளை. முதலாவது என்ன கேட்கிறான், இதுல இருந்து ஒரு நிறுவல்னு கேட்கிறான். எப்படி நிறுவல் கேட்கிறான் உனக்கிட்ட? sin x சக y எப்படி கேட்கிறான் உனக்கிட்ட? lambda சக 1 cos x sin y இந்த ஃபார்மட்ல கேட்கிறான். சரி, இந்த கேள்வி செய்யறதுக்கு முன்னுக்கூட பிள்ளை நீ நல்லா பார்த்துக்கொள்ள ஒரு விஷயத்தை. டிக்னோமெட்ரியில இப்ப இது நம்ம படிக்கிற இந்த பாடம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சைன் விதி கோஸ் விதிக்கு சம்பந்தப்படாத கேள்வி. உங்களுக்கு தெரியும் டிக்னோமெட்ரியில 3 பாட்டா உடையுது. ஃபாஸ்ட் பேப்பர் கேள்வி முதலாவது கேள்வி சாதாரண டிக்னோமெட்ரி விகிதம் அது இது விரிகோள் சம்பந்தமான கேள்வியாகும். இரண்டாவது கோஸ் விதி சைன் விதியை பயன்படுத்தி வர கேள்வியாகும். சி பாட் கேள்வி என்னது இன்வெர்ஸுக்குள்ள வந்து சில டைம்ல காட்ட சொல்றேன், இல்லாட்டி என்ன சொல்றான் தீர்க்கன்னு சொல்லி வருது. அப்ப முதலாவது பாட் கேள்வி இது. சரிதானே பிள்ளை? இப்ப இதுல பாரா பிள்ளை இதுல ஒரு மாறிலி லெம்டா ஒன்று சம்மந்தப்படுறாங்க. லெம்டா. சரி, இப்படியான ஒரு கணியம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் இந்த கணியம் ஆன்சர்ல வந்திக்காண்டு பார், ஆன்சர்ல நிக்காரு, ஆன்சர்ல நிக்க. அப்ப நீ முதலாவது என்னடா செய்ய வேணும்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த கணியத்தை நீ என்ன செய்யணும்னா உருவாக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா அங்க ஆன்சர் வந்த கணக்கு தான், வேற ஒண்ணுமே யோசிக்காத நீ. சரிதானே? இந்த மாறிலிக்குரிய மாதிரி செட் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா அங்க ஆன்சர் வந்த மாதிரி 95% மேல ஆன்சர் வந்தாச்சு. சரிதானே? சரி, அப்ப நீ இதை பாத்தீங்கன்னா பிள்ளை இப்ப லெம்டா சக உண்டு உனக்கு வரணுங்க பிள்ளை ஆன்சர். இப்ப லெம்டா அஞ்சால பெருக்கப்பட்டு இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாக்கா, இவர் ஆன்சர்ல பாரு இல்ல சைன் கோஸ்ல இருக்காரு, ஆகவே இங்க டேன்ல இருக்காரு. இப்ப இவரையும் என்ன செய்ய வேண்டாம் பிள்ளை, சைன் கோஸுக்கு நம்ம என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப நான் முதலாவது என்ன செய்ய போறேன், சைன் எக்ஸின் கீழ் cos x சமன் லெம்டா விண்டு சைன் y கீழ் cos y. சரிடா பிள்ளை? இப்ப நான் எனக்கு லெம்டா தானே தேவை, நான் அப்ப லெம்டாவை நான் எழுவாய் மாத்திரம் லெம்டா சமன் சைன் எக்ஸ் cos y முழுவதின் கீழ் cos x sin y. ஆன்சர்ல பாராப்புல எனக்கு லெம்டா சக ஒன்று இருக்காரு என்னடா. அப்ப நான் என்ன செய்யறேன், ரெண்டு பக்கம்னா ஒன்றை கூட்டிடுறேன். எனக்கு ஏன் சொல்லி சொன்னா லெம்டா சக ஒன்று வேணும். இப்ப எனக்கு லெம்டா மட்டும் இருக்காரு. அப்ப நான் என்ன செய்யறேன், ஒன்றை கூட்டி விடுறேன். ஒன்றை கூட்டினா என்ன செய், இங்க லெம்டா சக ஒன்று வந்துட்டாரு. இங்க பாரு, இதுல யார போமாச்சு எடுக்கலாம், cos x இன்டு sin y நீ போமாச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நீ மேல பாரு என்ன இருக்காரு, sin x cos y பிளஸ் cos x sin y. அப்ப மேல இருக்க ஆளை பாக்கல உனக்கு உடனே மைண்ட்ல வரணும், இது என்ன யார விரிவு, சைன் ஏ பிளஸ் பி விரிவு மாதிரி இருக்காருன்னு. ஆக இவரை நான் குறுக்கு பருக்கம் செய்யறேன். லெம்டா சக உண்டு cos x sin y சமன் எதுக்குறா பிளஸ் சமன் ஆயிப்பாரு சைன் ஏ பிளஸ் பி. ஆக இதுல எக்ஸ் y இருக்காரு, சைன் எக்ஸ் பிளஸ் y. இதுதான் என்ன பிள்ளைகள் உங்களுக்குரிய முதலாவது கேள்வி. ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாரேன், என்ன நடந்துக்கணும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. தெரியாதாக்கள் கடைசி டைம்ல என்ன நடந்துக்கணும்னு சொல்லி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சரிதான்? டவுட்ஸோட போய்விடக் கூடாது. சரிதான்? கடைசி வரைக்கும் சரியான முறையில் அவதானிச்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாரு. சரிதான்? அதுல பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நோட் பண்ணாதாக்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிடா பிள்ளைகள், அப்ப எல்லாரும் நீங்க இதை நோட் பண்ணிருப்பீங்க, எழுதியிருப்பீங்க. சரி, ரெண்டாவது கேள்வி கேட்கிறான் பாரு பிள்ளை, லெம்டா சய ஒன்றுக்குள்ளால கேள்வி போகுதானே. அவன் கேட்கிறான் பாரு, இதில் இருந்தேன்னு சொல்லி உன்னோட ஒரு கேள்வி கேட்கிறான். இதில் இருந்தாண்டா யாரு, இவன் தான் ஃபைனல் ஆன்சர். இவர் தான் நம்ம கடைசியா நிறைவு எடுத்திக்க. இவரில் இருந்துதான் அந்த ஆன்சரை கேட்கிறான். இப்ப பாரு, உனக்கு ஆன்சருக்குள்ள லெம்டா சய ஒன்று இருக்காரு. சரிதானே? இப்ப நீ மனசால இந்த ஸ்டெப்பை யோசி, இங்க யோசி. லெம்டா சக ஒன்று வந்த இடத்துல இப்ப யார் இருக்காரு, உனக்கு லெம்டா சய ஒன்று இருக்காரு. சரிதானே? அப்ப நீ யோசிச்சு கொள்ளு, லெம்டா இதுகிட்ட சய ஒன்று வந்தாக்கா எந்த இடமெல்லாம் சேஞ்ச் ஆக போறாரு அது மட்டும் சொல்லு. இதுல சய வந்தாக்கா எந்த இடம் சேஞ்ச் ஆக போறா, இதுவும் மாத்திரம் தான் சேஞ்ச் ஆக போறாரு. நல்லா பார்த்துக்கொள்ளும்.
ஆகவே இதுல பாரு நீ லெம்டா சய உண்ட சேஞ்ச் இதுல இருந்து சொல்லிட்டு என்ன நம்ம நிறுவப்படாது திரும்ப இப்படி எல்லாம் சரிதானே ஃபைனல் ஆன்சர்ல இருந்து நம்ம எழுமாறு எடுக்கிற வேண்டியது நம்ம பார்க்கல இது இப்படித்தான் வந்து இது இப்படித்தான் வரப்போகுதுன்னு சொல்லி எடுக்கிறதான் பிள்ளைங்க வேற ஒன்றுமே இல்லை சரிதானே சரி இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதுல வரப்போ லெம்டா சய உண்டு வரப்போறாரு இது மாறுவாரா மாறவே மாட்டாரு cos x sin y இவர்ல மைனஸ் வந்துட்டா என்னடா அர்த்தம் உனக்கு தெரியும் சைன் என்னது எக்ஸ் மைனஸ் y தெரியும் இப்ப யாரா கேட்கிறான் உனக்கு இப்ப இவர் ஆன்சர்ல இல்ல என்னது ஆகவே இது என்னது முதலாவது சமன்பாடு இவர் இரண்டாவது சமன்பாடு ஒரு கணியத்தில் ரெண்டும் இல்லைன்னு சொல்லிச்சு என்ன செய்யணும் பிள்ளைகள் ஒன்று ரெண்டால பிரிச்சு கொள்ளுங்க சரிதானே ஆகவே முதலாவது ஈக்குவேஷனை ரெண்டாவது ஆளை பிரிச்சுங்க என்ன பிள்ளைகள் வருவாரு இவரும் வெட்டுப்பட்டுருவாரு ஆகவே என்ன வரப்படாது லெம்டா சக ஒன்றின் கீழ் லெம்டா சய ஒன்று சமன் sin x plus y இன் கீழ் sin x minus y எழுவாய் மாத்தினீங்கடா பிள்ளைகள் அந்த ஆன்சர் உங்களுக்கு டைரக்டா வருவார் என்ன பிள்ளைகள் லெம்டா சக ஒன்று sin x minus y lambda சய உண்டு sin x plus y இதை நீங்க வேற விதத்திலும் செய்யலாம் சரிதானே பிள்ளைகள் நான் இது ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிதானே நீங்க வேற எந்த மாதிரி டெக்னோமெட்ரின்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் நிறைய வழிமுறைகள் இருக்கு எது ஈஸியா உங்களுக்கு படுவதோ அதை நீங்க என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் சரிதானே ஆகவே முதலாவது பாட்டுக்குரிய விஷயம் முடிஞ்சிட்டாரு சரிதானே பிள்ளைகள் ஆகவே அடுத்த கேள்விக்கு போங்க பாப்போம் அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறாரு என்ன விளக்கம் பண்ண கொஞ்சம் பாத்தீங்கன்னா சரி சரி குயிக்க நோட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் டைம் ஒன்று தாரு குறிப்பிட்ட டைம் தருவோம் அதுக்கு என்ன விஷயம் பார்த்து யோசிச்சு வச்சுக்கொள்ளுங்க கடைசியா நீங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருப்பீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன செய்யுங்க சொல்லிச்சுனாக்கா நீங்களே ஒரு மீட்டர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க சரிதான பிள்ளைகள் இப்ப இது இப்படி வந்துச்சு இது ஏன் இப்படி வந்துச்சு சரிதான பிள்ளைகள் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க குயிக்க நோட் பண்ணுங்க திரும்பியும் சொல்றேன் பிள்ளைகள் சிறந்த பேப்பர் நல்ல பேப்பர் உங்களுக்கு நான் செட் பண்ணி தருவேன் எங்கேயாச்சும் இருந்து புதுசா நல்ல கேள்விகளை சரிதானே சரியான முறையில செஞ்சு பாருங்க பேப்பர் கிளாஸ் சரியான முறையில ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ரிசல்ட்ஸ் நல்ல முறையில வர்றது எங்களோட பொறுப்பு சரிதானே பிள்ளைகள் சரி ஆகவே இதை நீங்க பெசிக்கலா செஞ்சிருப்பீங்க சரிதானே பிள்ளைகள் அப்ப நான் அதை அழிச்சு கோறேன் சரிதானே ஆகவே நிறுவிருப்பீங்க சரிதானே சரி ரெண்டாவது கேள்விக்கு நான் அதுல இருந்து போறேன் திரும்ப சரிதானே அப்படி உங்களுக்கு ஆன்சர் எழுதுற டைம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு மிகவும் ஈஸியா இருக்கும் எனது விடைகள் எழுதி கொள்றது சரி திரும்ப பாரு அவனோட கேள்வி கேட்கிறான் இப்ப யாரு கேட்கிறான் அவங்ககிட்ட tan தீட்டா சக 5/4 திரும்ப சொல்றேன் பிள்ளைகள் ஏலவல் மெட்சில பிள்ளைகள் முதல் கேள்வி தான் நம்ம ஃபைனல் பேப்பர் தான் சரிதானே ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான்னு சொல்லிச்சுன்னா முதலாவது கேள்வியை அவரை தொடச்சு கீழே வந்துகிட்டே இருப்பார் நீ உதாரணமா ஆன்சர் செய்து வச்சுக்கொள்ளணும் நீ ஒரு கேள்விக்கு ஆன்சரை செஞ்சுட்டு எழுதிட்டு வர உண்ட கை எப்பையும் இந்த மேலதான் பார்த்துக்கிட்டு நிக்கணும் இவனுக்கு சம்பந்தம் இருக்கா எழுதுக்குள்ள யோசிக்கணும் இப்ப நம்ம மேல கண்டத்துக்கும் இங்கேயும் தொடர்பு இருக்கா கூடுதலான முக்காவாசி கேள்விக்கு பிள்ளைகள் மேல முதலாவது கேட்கறதுல பியோல தான் கூடுதலா சரிதானே முதலாவது கேட்கிற விஷயமே கீழே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சரிதானே ஆகவே கேள்வி செய்யல எப்படிதான் இருக்கும் பேப்பர் கையை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் எழுதுற டைம்ல சரிதானே இது வருதா இது வருதா இது எனக்கு செட் ஆக்கலாமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் கூடுதலா ஆன்சர் செய்யக்கல பிள்ளைகள் எப்பயும் ரெண்டு தாள் உங்களுக்கு ரெண்டு பக்கம் விரிச்சு கொள்வீங்களே இங்கால ஒரு பேஜ் இங்கால ஒரு பேஜ் ஆகவே புதிய கேள்வியை விடை எழுதும் போது பிள்ளைகள் நம்பர் போடைக்கல இப்படி ரெண்டு பக்கம் வாரத்தை செட் பண்ணிக்கொள்ளும் அப்பதான் நீங்க பார்த்து கொள்ளலாம் உதாரணம் அப்படி பெரட்டி பாக்குறது இப்படி பாக்குறது வித்தியாசம் ஒன்று இருக்கு சரிதானே அதுல டைமும் போடுற வித்தியாசம் நிறைய பிள்ளைகளும் வந்துடும் சில டைம்ல பிளஸுக்கு மைனஸ் தூக்கி போட்டுருவீங்க அது கடைசி எக்ஸாம் டைம்ல டென்ஷன்ல இருப்பீங்க அது என்னத்தை போறன்னு விளங்காம இருப்பீங்க சரிதானே பிள்ளை மிச்சம் கவனமா இருக்கணும் விடை எழுதுறதுன்னு விஷயங்கள் இருக்கு சரிதானே சார் ஆகவே பார்த்துக்கொள்ளும் தீட்டா பிளஸ் 5/4 சமன் k இன்டு tan தீட்டா பிளஸ் 5/12 சரிதான பிள்ளைகள் என தரப்படின் சரிதான பிள்ளைகள் என தரப்படின் அவர் ஆன்சர் ஒண்ணு கேட்கிறாரு என்ன இவ்வாறு தந்தாக்கா இதுல இருந்து என்ன சொல்றாரு ஆன்சர் ஒண்ணு கேட்கிறாரு இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி sin 2 தீட்டா சக
பைங்கில் 3 சமன் கேசக ஒன்றின் கீழ் 2 கேசக 1. சரிதானே? இதான் உங்களுக்குரிய கேள்வி. சரிதானே? சரி சரி, இப்ப பாப்போம் பிள்ளைகள். முதலாவது நல்லா பாரு, tan θ plus 5/4 இவரு tan θ. இப்ப இவரை பாரு, இதுக்கு முன்னுக்கு செஞ்சதுல ஏதாச்சும் அந்த ஈக்குவேஷனுக்கு ரிலேட்டடா, அதாவது தொடர்புடையதா இருக்காதா பாக்குற டைம்ல உனக்கு விளங்குது. இந்த அணிக்காரனே இவருக்கும் இவருக்கும் இதோட லிங்க் கொண்டு இருக்காரு பாரு. டான் வந்திருக்காரு. சரி, இந்த கோணத்தை விட நீ இங்க லெம்டா வந்து கே வந்திருக்காரு, இங்கே வந்திருக்காரு. ஆகவே பாரு, இவருக்கும் இவருக்கு ஒரு தொடர்பு கொண்டிருக்காரு. சரிதானே? அப்ப முதலாவது தொடர்பு நீ எழுது. முதலாவது என்ன தொடர்பு இருக்காரு அதை முதலாவது நீ எழுதிக்கொள்ளு. எக்ஸுக்கு பதிலா என்ன தொடர்பு இருக்காரு? எக்ஸுக்கு பதிலா θ பிளஸ் 5/4 இருக்காரு. திரும்ப லெம்டாக்கு வா. லெம்டா இருந்த இடத்துல என்ன இருக்காரு? கே இருக்காரு. திரும்ப பாரு, y இருந்த இடத்துல யார் இருக்காரு? θ பிளஸ் 5/12. சரி, இதை அப்படியே வச்சுக்கொள்ள. இப்ப உன்னோட கேட்கிறான் கே சார்பான ஆன்சர் கேட்கிறான். நீ இந்த இடத்துல வந்து யார நிறுவி எடுத்திக்க? இவரை நீ தான் நிறுவி எடுத்திக்க. நல்லா பாரு, இவரு லெம்டா இப்படி ஒரு விகிதத்துல இருந்தாக்கா இவரை நீ ஃபைனலா விளையன்னு எடுத்திக்க பாரு. உண்ட ஆன்சர்ல கேச உண்டு கேசை உண்டெல்லாம் இருக்காரு பாரு. லெம்டாக்கு பதிலா மனசால கேய போட்டு பாரு, கேச உண்டு கேசைய உண்டு இதெல்லாம் வரப்போறான்னு நீ யோசிக்கிற. பார்க்கணும், கேள்வி பார்க்க டைம்ல கேச உண்டு கேசைய உண்டு. இங்க லெம்டா சக உண்டு இருக்காரு, இங்க லெம்டா சய உண்டு இருக்காரு. ஆகவே எதை பிரதிட்டா சரியா வருமானு நீ தான் திங்க் பண்ணணும். சரிதானே? சரி, இப்ப பாப்போம். இதுக்கு பாரு, இந்த ஈக்குவேஷன் நீ எடுத்துக்கொள். உதாரணமா எத்தனாவது ஈக்குவேஷன்? இவரை நான் முதலாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கொள். இவர்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் பிரதிடு. எக்ஸுக்கு என்ன இருக்காரு? லெம்டாக்கு என்ன இருக்காரு? வைக்கு என்ன இருக்காரு? டிரெக்டா பிரதிட்டு ஆன்சர் பாரு. கேஸை கொண்டு வந்துருவாரு, கேஸை கொண்டு வந்துருவாரு. இந்த நிக்கிறான். சரிதானே? அப்ப நான் என்ன செய்ய பண்றா பிள்ளை? லெம்டா சக ஒன்றுக்கு பதிலா கேசக ஒன்று, கேசக ஒன்று. சரி, சைன் எடுத்துக்கொள்ளும். பெரிய பிராக்கெட் போட்டுக்கோடு. எக்ஸ் கோணத்துக்கு பதினடா இருக்காரு θ பிளஸ் 5/4. சரிதான்? θ பிளஸ் 5/4 அது. θ பிளஸ் 5/4. சரிதானே? மைனஸ் வைக்கு பதிலா பாரு, மைனஸ் θ மைனஸ் 5/12. சரிதானே? அப்ப அந்த கோணம் வந்துட்டார். திரும்ப என்ன இஞ்சால நிக்காரு? லெம்டா சய ஒன்று போல கே சய ஒன்று போட்டுக்கொள். திரும்ப இஞ்சால யார் நிக்காரு? சைன் நிக்காரு. எக்ஸுக்கு பதில் என்ன கோணம் இருக்காரு? θ பிளஸ் 5/4 இருக்காரு. சக பைக்கு பதில் என்ன இருக்காரு? θ பிளஸ் 5/12. இதை சுருக்குனீண்டா உனக்கு ஆன்சர் வந்த கணக்கு. இதை சுருக்குனீண்டா என்ன வரப்போறாரு? கே சக ஒன்று சைன் 5/4 இருந்து களி யாரை கழிக்கணும்? 5/12. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே 12 போமா சேர்த்து என்ன சொல்லி சொன்னாக்கா எத்தனை? 3 பை சய பை. ஆகவே என்ன வர 5/6 வரப்போறாரு. இது சுருக்குனீன்னு சொல்லி சொன்னாக்கா 5/6. சரிதானடா பிள்ளை? இதை சுருக்குனா டீட்டாவும் டீட்டாவும் வெட்டுப்பட்டுவாரு. 5/4 இருந்து 5/12 கழிச்சுன்னா 5/6 சமன் கேசய உண்டு சைன். பாரு, உனக்கு இருக்க டீட்டா 2 டீட்டா 2 டீட்டா 5/4 5/12 கூட நீ நஞ்ச சகையை போட்டுக்கொள்ளு. எத்தனை ரூபா? 4/12. ஆகவே என்னது? 5/3. சரிதானா பிள்ளை? அதை நீ எழுவாய் மாத்தினு சொல்லி சொன்னாக்கா உனக்கு எப்படி வரப்போறாரு? இவர் என்ன பிள்ளைகள்? சைன் 5/6 ஆறு 1/2. இவர் வந்து இங்க பெரிய படம் என்ன ஆன்சர் வரப்போறாரு? போனோம் சைன் 2θ பிளஸ் 5/3 சமன் கேசைய ஒன்று வந்து இங்கே பெரிய படப்படாது. ஏற்கனவே ஒரு 2 ஒன்று இருப்பாரு 5/6. ஆகவே மேல என்ன இருக்காரு? கேசக ஒன்றின் கீழ் 2 கேசய ஒன்று. பாரு, இதுல இருந்து வந்து ஆன்சர். விலங்காட்டி எழுதிக்கொள்ளு. என்ன நடந்தீங்கன்னு பாரு. கூடுதலான கேள்விகள் பிள்ளைகள் முதலாவது கேள்வியோட தான் தொடர்புடையா இல்லா வரும். சரிதானே? சில டைம்ல சைன் ஏசக பீர விரிவை கேட்டுட்டு சைன் ஏசைய பீர விரிவை எழுத சொல்லுவான். அதை எப்படி செய்யுது அதெல்லாம் பார்ப்போம் பிறகு. சரி, நான் பாசிபிள் அப்படித்தாங்க கேட்பாங்க. அது நிறுவை எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மார்க்ஸ் இருக்காது. சரிதானே பிள்ளைகள்? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்ன நடந்தீங்கன்னு கொஞ்சம் பாருங்க. விளங்காத பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கடைசியா ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். சரிதான்? அந்த டைம்ல இது ஏன் இப்படி வந்து சேர்ந்து கேட்டுக்கொள்ளுங்க. சரி, நோட் பண்ணுங்க குயிக்கன்.
கூடுதலான பிள்ளைகள் இப்படியான கேள்விகள் தான் ஃபைனல் பேப்பருக்கு வாருது. சரிதான? சின்ன சின்ன கேள்வியை ட்ரை பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளை கொஞ்சம் பழகி கொள்ளுங்க. சரிதான்? இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. சரிதானே? கடைசி டைம்ல இருக்கீங்க டைம்ல மிச்சம் கவனமா டைமை பயன்படுத்திக் கொள்ளுங்க. திரும்பியும் சொல்றேன். சரிதானே? ஓகே. அப்ப நம்ம இந்த கேள்விக்கு பிள்ளைகள் ஆன்சருக்கு வந்துட்டோம். சரிதானம்மா? சரி, இப்ப நான் அழிச்சுக்கோறேன் விஷயங்கள் எல்லாம். நான் சில ஆன்சரை வச்சுக்கோறேன். என்ன சொல்லி சொன்னா எனக்கு எப்பயும் மேலேக்கு ஆன்சர் கீழே சம்மந்தப்பட்டு தான் இருப்பார். அப்ப நான் வச்சுக்கோறேன் சில அப்படி ஸ்டெப்களை. சரிதான்? ஃபைனல் முடிவை நம்ம என்னென்னலாம் ஆன்சருக்கு எடுத்தோமோ அவர முடிவுகளை எல்லாம் வச்சு கொண்டுட்டு வரேன். என்ன சொல்லிட்டுன்னா நான் அழிச்சிட்டு வரேன்னு. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறான். எனக்கு காட்டி இப்ப உன்னோட அடுத்த கேள்வி அவனோட கேட்கிறாரு. வர்க்க மூலம் 2/1. சரிதாண்டா? tan θ plus 5/4. அடுத்த பேப்பர் பிள்ளைகள் செட் பண்ணிட்டு என்னை நைட்டுக்கு. சரிதானே? உங்களுக்கு உதாரணமா 10 மணிக்குள்ள அடுத்த பேப்பர் வந்துடும். நாளைக்கு மெரிக்க கிளாஸ். சரிதானே? ஃபுல்லா தயாராகணும். சரிதானே? இன்னைக்கு நைட்ல இருந்து செய்ய தொடங்கு. சரிதானே? ஓகே. வர்க்க மூலம் 2/1 tan θ plus π பண்ண. சரிதானே? எனும் சமன்பாட்டின் தீர்வுகளை காணும். சரி, இந்த சமன்பாடை தீர்க்க சொல்லியிருந்தா இதுல யாரு உனக்கு தெரியா கணியம்? யாரு? தீட்டாவை கண்டுபிடிக்கதான் நோக்கம். யாரா பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும்? நீ இப்ப இதுல யாரு உனக்கு தெரியா கணியம்? தீட்டாவை தான் கண்டுபிடிக்கும். இதான் உண்ட கேள்வி. சரி, தீட்டாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாக்கா இந்த ஈக்குவேஷனை பாரு. இவருக்கு மேல ஏதாச்சும் ஈக்குவேஷனுக்கு தொடர்பு இருக்காரா பாரு. இதுல வார இப்படியோ இவர் வந்து இந்த நிக்கார். இதுல இந்த வார இவ்வளவு வந்து இப்படியோ நிக்கார். சரிதானே? ஆகவே நல்லா பாரு. இந்த வர்க்க மூலம் 2/1 கொண்டு வந்து இவரு கீழே பிரிச்சு விட்டுன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த இடத்துல என்ன வந்து இந்த ஈக்குவேஷன் மாதிரி கே என்ற இடத்துக்கு என்ன வரப்போறாரு சொல்லு பாப்போம். வர்க்க மூலம் 2/1 கீழ் என்ன வரப்போறாரு? வர்க்க மூலம் 2/1 வர. இதான கேர பெருமானம். நல்லா பாரு. இதையும் ஒப்பிட்டு பாக்கல. கே என்ற இடத்துக்கு இவர் இங்க கொண்டு பிரிச்சு கே கண்டுபிடிச்சிட்டா. சரி, கேய கண்டுபிடிச்சாக கே ஏதாச்சும் தொடர்புரிக்கான்னு பாரு. கேய வச்சு இந்த அணிக்காரு கே ஃபைனலா முடிவெடுத்திக்கும் கே வச்சு. இதுல யாரு டீட்டா தெரியாக்க நீ ஒரே ஒரு கோவை நடப்பில் இருக்காரு. டீட்டா இவரை சுருக்கெடுத்த முடியும் சொல்லி சொன்னா இந்த கோவைக்கு இவரை சமப்படுத்திட்டு அவனுக்கு சுருக்க தெரியும் தானே. கேள்வியா பாரு எத்தனை 3 தீர், அதாவது டீட்டா வீச்சும் தான். அப்ப நம்ம தீர்த்து கொள்ளலாம். சரிதான்? நல்லா பாரு. ஆகவே நல்லா உனக்கு விளங்கணும். இப்ப கேர வருமானம் இவர் தான். ஆனா நீ பேசிக் மேத்ஸ்லயே படிச்சிருப்பா. இப்படியான கோவைகள் வந்தா எப்படி சுருக்குற என்ன உடன்பிணைகளை பெருக்கி என்ன செய்யணும்? இவர் என்ன செய்யணும்? ஒரு ஃபார்ம் மட்டும் கொண்டுட்டு வரணும். அப்படின்னா இந்த இடத்துல வச்சு நான் சுருக்கு. சரிதானே? வர்க்க மூலம் 3/1 வர்க்க மூலம் 3/1 அப்படி நான் வாரத்துக்கு எப்படி நம்ம செய்யுது சுருக்கலாம். இவரை நான் சுருக்கண்டா பிள்ளை. வர்க்க மூலம் 2/1 கீழ் வர்க்க மூலம் 2/1. சில பிள்ளைகள் எடுக்கிற மோசமான விடயம் இந்த மேல இருக்கிறது உடன்பணி எடுக்கிற ஒரு காலம் இங்க மேல வாரத்துக்கு உடன்பணி எடுக்கிறாரு, கீழே வாரத்துக்கு மட்டும்தான் உடன்பணி எடுக்கிறது. சரிதான? கவனமா இருந்து கொள்ளணும். ஆகவே மேல என்னடா வரப்போறாரு? வர்க்க மூலம் 2/1 முழுவதின் வர்க்கத்தின் கீழ் கீழே என்ன வரப்போறாரு? வர்க்க மூலம் 2 வர்க்கம் -1 வர்க்கம். இதுக்குத்தான் ஏ வர்க்கம் பி வர்க்கத்தை கொண்டுட்டு வாரத்துக்குத்தான் உடன்பிணையால பெருக்கிக்கோடு. ஆகவே மேல என்ன வரப்போறாரு? சுருக்கு பாபம். இவர் 2 வர்க்க மூலம் 2 வர்க்கம் 2 சக 2 வர்க்க மூலம் 2 1 வர்க்கம் 1. கீழே பார்த்தீங்கன்னா 2 இருந்து 1 கழிச்சா 1. ஆகவே கீழே ஆன்சர் போன என்ன வரப்போறாரு? 3 சக 2 வர்க்க மூலம் 2. இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கொள். இப்ப கேர பெருமானத்தை கண்டுபிடிச்சு என்ன வந்து கேர பெருமானம் 3 சக 2 வர்க்க மூலம் 2. சரிதானே? இதை கொண்டு வந்து இங்க பிரதிடு. உனக்கு ஒரு 3 நிமிஷம் டைம் ஒன்று தான். இதுல பிரதிட்டுன்னு சொல்லிச்சுன்னா டீட்டாவை கண்டுபிடிக்கலாம் தானே போனோம். டிரெக்டா குயிக்கன்னு கண்டுபிடிப்போம் டீட்டால பெருமதி என்னன்னு. தீர்வு போல செட் பாக்ஸ்ல மெசேஜ்னு போடுங்க, நாங்க இந்த தீர்வு எடுத்தோம்னு சொல்லி. சரிதானே? எல்லாம் பையில ஆன்சர் வரும். பைய போட்டுக்கொள்ளுங்க. இப்படி பையன்கில் 50, பையன்கில் 20, பையன்கில் 6 என்ன வந்தான்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க ஆன்சர்.
ஆகவே பிள்ளைகள் கேர ஆன்சர் எல்லாரும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்க. கே கொண்டு வந்து பிரதிட்டீங்கன்னா பிள்ளைகள் டிரெக்டான கண்டுபிடிக்கலாம். தீட்டாட பெருமதி நீங்க என்ன செய்யலாம், இலவா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒண்ணு. திரும்ப நீங்க என்னென்ன நான் விஷயத்த சொன்னோனோ அதை நீங்க திரும்ப போய் வீட்டுல இருந்து செஞ்சு பார்க்கணும். என்னென்ன விஷயம் சொன்னாரு திரும்ப போய் நீங்க போய் சுயமா செஞ்சு பார்க்காட்டி நீங்க எவ்வளவுதான் வகுப்புல இருந்தாலும் அது ஒரு பிரயோசனம் இல்லை. வீட்டை போய் ஒரு மீட்டல் பயிற்சி ஒண்ணு செய்யாட்டி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். சரிதானே? திரும்ப சொல்றேன். சரி, அப்ப நான் இவ்வளோத்தையும் அழிச்சு கொள்றேன். சரிதானே? அப்ப உங்களோட ஆன்சர் எல்லாம் செக் பண்ணி கொள்வோம். அப்ப நீ கேர ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா. சரிதானே? அப்ப நீ எதை கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு டீட்டா தான் கேள்வி. எங்க இருந்தாலும் டீட்டான்னு டீட்டா தான் இருக்காரு. அவன் டீட்டாவை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கான். ஆக என்ன வரப்போறாரு உனக்கு பாரு. சைன் 2θ பிளஸ் 5/3 என மனசாலையை போட்டுக்கொள்ளும். கேசக ஒன்று இருக்காரு. இவரோட யாரு கூட்டப்பட போறாரு? ஒன்று கூட்டப்பட போறாரு. ஆக என்ன வரப்போறாரு? 4 சக 2 வர்க்கமூலம் 2 கீழ். கீழே பாரு 2 தரு. சரிதானே? கேக்கு பதிலா இதுல இருந்து ஒன்று கழிபட போறாரு. ஆக என்ன செய்ய போறாரு? 2 சக 2 வர்க்கமூலம் 2. சரிடா பிள்ளை? இப்ப இதுல இருந்து பாரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கழிச்சு கொள்ளலாமா பாப்போம். ஃபெஸ்ட்டுக்கு நான் இதுல இருந்து ஃபெஸ்ட்டுக்கு நான் எடுக்கிறேன் பாரு. 2 வெளியே எடுக்கிறேன். 2 வெளியெடுத்தா 2 சக வர்க்கமூலம் 2. திரும்ப இதுக்குள்ள இருந்து ஒரு 2 எடுத்தோம்னா 4 1 சக வர்க்கமூலம் 2. இவரையும் வெட்டினீங்கன்னா பாரு 2 நீப்பாரு. ஆக ஒன்றிங்கில் 2. திரும்ப இவரையும் வெட்டத்துக்குரிய வழிமுறை என்னடா? இவர்ல இருந்து வர்க்கமூலம் 2 வெளியே தூக்குன்னு சொல்லிச்சோன்னா இதுல வர்க்கமூலம் 2 மிச்சப்படுவாரு. இவர்ல யாரு? 1 மிச்சப்பட போறாரு. கீழே 1 சக வர்க்கமூலம் 2 இருக்காரு. ஆக இவரையும் வெட்டினீண்டா இவரையும் சுருக்குன்னு வரப்போறாரு. 1 கீழ் வர்க்கமூலம் 2. விளனிக்கா எப்படி வந்து என்ன சொல்லிப்பாரு. ஆக உனக்கு ஃபைனல் எப்படி வரப்போறாரு? சைன் 2θ பிளஸ் 5/3 சமன். நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும்? பொது தீர்வு வடிவத்தை கொண்டுட்டு வரணும். ஏன்னு சொல்லி சொன்னா பாரு தீட்டாக்கு வீச்சு தந்திக்கான். அப்ப நம்ம என்ன சைன் தீட்டா சமன் சைன் அல்பாவோட ஃபார்ம் மட்டும் கொண்டுட்டு வரணும். இதுல பெருமான சைன் 5/4. சரிதானடா? 2θ பிளஸ் 5/4 ஒன்றிங்கில் வர்க்கமூலம் எதுக்கு சமன் ஆயிப்பாரு? சைன் 5/4க்கு சமன் அடிப்பாரு. இதுக்கு போற எப்படி ஈக்குவேஷன் வர போறாரு? இலகுவான விஷயம், ஒண்ணு யோசிக்க வேணும். சரிதானே? உனக்கு வரப்போறாருனது பொது தீர்வுக்குரிய சமன்பாடுனது 2θ பிளஸ் 5/3 சமன் n/, சக சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு. அல்பாக்கு பதிலாக என்ன இருக்காரு பெருமானம்? அல்பாக்கு பதிலாக 5/4 இருக்காரு. சரிதானே? கட்டாயம் எழுதி கொள்ளணும். இதுல என் யாரு? ஒரு நேர் முழுவன். சரிதானா பிள்ளை? இதை கட்டாயம் எழுதி கொள்ளணும். சரிதானே? இது சில டைம்ல மார்க்ஸ் கொடுக்குறாங்க. சரிதானே? இதுல யாரு உனக்கு தேவை? டீட்டா தான் தேவை. அப்ப நான் டீட்டாவை எழுவாய் மாத்துறேன். சரிதானே? ஒரு ஸ்டெப்ல எழுவாய் மாத்தலாம். சரி, நான் வழங்கப்படுத்து. 2θ சமன் n/, சக சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு 5/4 மைனஸ் 5/3. திரும்ப 2ஆல சுருக்கு. θ சமன் n π/2 சக சய ஒன்றின் எண்ணாம் அடுக்கு π/4 சய 5/3. சரிதானா பிள்ளை? இதுக்கு போற நீ என்ன செய்வா? எண்ணுக்கு பதிலா 0 போடும், எண்ணுக்கு பதிலா 1 போடும், எண்ணுக்கு பதிலா 2 போடும். சரிதானே? மேக்சிமம் பார்த்துட்டு சொல்லிச்சோன்னா ஏ லெவல்ல பிள்ளை உனக்கு 3 தீர்வுக்கு மேல நீ போவாத ஒரு காலம். மேக்சிமம் உனக்கு தீர்வு வரும் 3 தீர்வு தான் வரும். ஆகவே எண்ணுக்கு பதிலா 0 போடும். இந்த 3க்கு முடிய தீர்வை போட்டு எனக்கு எழுதி மெசேஜ்ல போடுங்க. சரிதானே? இதை நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டல. சரிதானே? இதை நீங்க பிரதிட்டு தீட்டாட வீச்சு என்ன வீச்சு? தீட்டாட வீச்சு என்ன பிள்ளைகள்? 0க்கும் 5க்கும் இடைப்பட்டது. சரிதான பிள்ளைகள்? நீ இது பிரதிட்டு பாத்தீங்கன்னு சொல்லிட்டு டிரெக்ட் ஆகின பிள்ளைகள் ஆன்சர் வருவார். இதுல ஒரு குழப்பமும் இல்லை. சரிதான பிள்ளைகள்? கொஞ்சம் இதுவாரு சின்ன ஒரு பிள்ளையர் விட்டுட்டேன். எந்த இடத்துல என்ன சொல்லி சொன்னாக்கா இவர் 2ஆல பிரிக்க டைம்ல இங்க 2 சரி. இவரையும் என்ன செய்யும்? 2ஆல பிரிச்சான பிள்ளைகள் பையன்கள் 8 வந்துருவாரு. சரிதான பிள்ளைகள்? இவரையும் 2ஆல பிரிச்சோம்னு சொல்லிச்சுன்னா பையன்கள் 6 வந்துடும். சரிதானே? சில பிள்ளைகள் தவறுகள் நடக்கும். சரிதானே? மெசேஜ்ல போட்டுக்கொள்ளணும். நான் திரும்ப போன வந்து பாக்குற டைம்ல விளங்கும் எனக்கு எந்த இடத்துல பிள்ளை ஒட்டிக்கன்னு சொல்லி. சரிதானே பிள்ளை? இவரையும் 2ஆல பிரிக்கணும், இவரையும் பிரிக்கணும், இவரையும் பிரிக்கணும், இவரையும் பிரிக்கணும். நான் என்ன செஞ்சிட்டேன்? இவரை மட்டும் பிரிச்சுட்டு ஆன்சர்ல போட்டுட்டேன்.
சரி, கவனமா இருந்து கொள்ளணும். சரிதானே? அப்படி போட்டா என்ன செஞ்சிருவாரு, தேர்வுகளுக்கு என்ன செஞ்சிருவாரு, இப்படியெல்லாம் பிழைச்சு போயிடுவார். சரிதானே? சரி, அப்ப இந்த ஃபைனல் ஸ்டெப்பை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆன்சர் எடுத்துட்டு பாப்போம். சரிதானே? அப்ப நான் இந்த இதுக்குரிய ஆன்சருக்கு நான் போகவே இல்லை. சரிதானே? உங்கள்ட்ட கையிலே விட்டுட்டு நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி ஆன்சர் வரையிலையும் சொல்லி சொன்னாக்க என்னை கண்டு. சரிதானே பிள்ளைகள்? சரி, இதை எழுதி கொள்ளுங்க. அப்படி ஆன்சர் வேணும்னு சொல்றாக்க மெசேஜ்ல போடுங்க. இப்ப விளங்கப்படுத்தி விடுறேன். செட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. சரி, இப்ப விளங்கப்படுத்துங்க சார்னு சொல்லி. நாங்க செய்யறோம்னு சொன்னாலும் பிரச்சனை. மெசேஜ் போடலாம் நீங்க, அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி பிள்ளைகள், அப்ப இது ஒரு சின்ன விஷயம். சரிதானே? இதை நீங்க கண்டுகொள்ளுங்க. விடைய பிரதிர மட்டும்தானே. சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். எல்லாரும் கட்டாயம் கிளாஸுக்கு வர முன்னுக்கு கட்டாயம் பேப்பரை செஞ்சு பார்த்துடுவாங்க. இங்க வந்து விடையை மட்டும் பாக்குறதுக்கு இங்க கடைசி வரைக்கும் வராங்க. உங்களோட டைம் தான் வேஸ்ட். சரிதானே? சரிடா பிள்ளைகள். அப்ப ரெண்டாவது கேள்வி எதை சொல்றான், சைன் நெறியை கூறுக. சரிதானே? சைன் நெறியை கூற சொல்லி இருந்தா பிள்ளைகள் சின்ன ஒரு முக்கோணி ஒண்ணு போட்டுட்டு செஞ்சு காட்டுறது நல்ல, டைரக்டா எழுதாம. சரிதானடா பிள்ளைகள்? சின்ன ஒரு முக்கோணி ஒண்ணு போட்டுட்டு நம்ம எழுதினோம்னு சொல்லி சொன்னாக்கா அதுல இதுக்கு டைம் போகாது. சரிதானே பிள்ளைகள்? ஏ பி சி, சி ஏ பி. சைன் விதி என்னடா பிள்ளைகள்? ஏயின் கீழ் சைன் ஏ சமன் என்ன பிள்ளைகள், பியின் கீழ் சைன் பி, அதே மாதிரி என்னடா பிள்ளை, சியின் கீழ் சைன் சி. இதுதான் என்ன பிள்ளைகள், சைன் விதி. சைன் விதியை கூறி நிறுவையும் சொல்லிடுவாங்க சில டைம்ல. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் எது வந்துச்சு, கொஸ் விதியை கூறி நிறுவன்னு சொல்லி வந்துட்டு கேள்வி. யாரும் மிஸ் ஆகி போய் கிடக்காரு, சைன் விதி மட்டும் மிஸ் ஆகிருக்காரு. எப்படி நிறுவனம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? சரி, இப்ப பாருங்க, சைன் நிறைய கூறுகன்னு மட்டும் தான் கேள்விக்கு. அப்ப நான் நிறுவையில். சரிதானே பிள்ளைகள்? நிறுவன சம்பந்தமா கேள்வி இருந்தா நிறுவி கொள்வோம். சரிதானே? அந்த டைம்ல இப்ப என்ன சொல்றான், ஒரு படம் ஒன்று தந்திக்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. படம் தர கேள்வி பிள்ளைகள் நீங்க படத்திலே எல்லா தரவுகளையும் குறிச்சு கொள்ளணும். சரிதான்? அப்பதான் கேள்வி இலகுவா செய்யலாம். எந்தெந்த கோணம் மிஸ் ஆயிருக்கோ அந்த கோணத்தை செய்யணும், நீங்க சரியா குறிச்சு கொள்ளணும். சரி, முதலாவது நான் அந்த படத்தை போட்டுக்கொள்ளணும் முதலாவது. சரிதானா பிள்ளை? சரிதானே? இவர் 90 பாகையமான தரவுல தர. சரி, இவர் 5/2 ஆம். இவர் என்ன கோணமாம், அல்பா கோணமாம். இவர் தீட்டா கோணமாம். இவர் பீட்டா கோணமாம். என்ன பக்க நீளம் சொல்றான். இவர் ஏயாம். இது பி என்ற நீளமாம். இது பியாம். இது சி. இவர் டி கோணமாம். சாரி, டியாம். சரி, இப்ப முதலாவது கேள்வியை பாரு, நல்லா பாரு. முதலாவது கேள்வி காட்ட சொல்றான். முதலாவது முக்கோணிகளை ஒன்னத்துல கையை வைக்காம நீ முதலாவது ஏதோ ஒரு நிறுவ சொல்றான் பாரு. எந்த பக்கம் முதலாவது, ஏசி என்ற பக்கம். அப்ப இந்த ஐக்கார் ஏசி என்ற பக்கம் இருக்கு. முக்கோணியை எப்படி செலக்ட் பண்ணணும் முதலாவது பாரு. ஏசி நிக்கார். அடுத்தது சிடி வரணும். இந்த நிக்காரு சிடி. அடுத்தது யார் வரணும், ஏடி என்ற பக்கம் வரணும். சரி, அப்ப யாரை நம்ம செலக்ட் பண்ணுவோம், இந்த ரீஜன், இந்த முக்கோணி தான் யாரு, முதலாவது சைன் விதியை பயன்படுத்தப்படும். சரி, சைன் விதியை பயன்படுத்தணும்னா என்னடா பிள்ளைகள் தெரியணும், உனக்கு எல்லா கோணமும் உனக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கும். இந்த கோணம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கோணம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமா நான் எடுக்கணும் இந்த கோணத்தை உதாரணமா எக்ஸ் கோணமாகவும் இது y கோணமாகவும் நான் எடுத்தேன்னு சொல்லி சொன்னாக்க உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எக்ஸும் வையும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, முதலாவது நான் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு நாட்பக்கல் ஃபார்மேட்ல இருக்காரு. அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை தானே உனக்கு தெரியாட்டி இந்த சமன்பாடு யூஸ் பண்றேன். என்னது n-2ன்றது
180 பாகை உனக்கு சாதாரணமா தெரியும். எத்தனை கோணம் இருக்காரு? 5 கோணம் இருக்காரு. சரிதானே? 5 4 கோணம் என்னன்னு சொல்றேன்னு உள்ளுக்கு கோணம் 1 2 3 4 பெரியதை பாரு நாட்பக்கம். ஆகவே இது சுருக்கு நீளத்தினா வருவாரு எண்ணுக்கு பதில் 2 போட்டீங்கன்னாக்கா 360 பாகை சரிதானே? ஆகவே எக்ஸ கண்டுபிடிக்க போறேன். ஆக கோணம் எத்தனை பாகடா? 360 பாயிலிருந்து கழிக்கப்புறம் எல்லா கோணத்தையும் கழிச்சிரு. என்னென்ன கோணம் இருக்கிற முதலாவது அல்பா இருக்காரு, டீட்டா இருக்காரு. அப்ப அல்பாவை போட்டுக்கொள்ளு, தீட்டாவை போட்டுக்கொள்ளு, அதோட சேர்த்து யாரு? பீட்டாவை போட்டுக்கொள்ளு, அதோட சேர்த்து யாரு? இந்த 90 பாகு முழு கோணம் 90 பாகு. இவரை நீ கழிச்சினே எப்படி வரப்போறாரு? 90ல இருந்து 360 போன, சாரி 360 இருந்து 90 போன 270 பாகு மைனஸ் இந்த கோணத்தை நான் அப்படி வச்சு அல்பா பீட்டா தீட்டா. சரிதான? அப்ப எக்ஸ கண்டுபிடிச்சு அடுத்த வைய கண்டுபிடிக்கணும். வை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முழு கோணம் 90. சரிதான பிள்ளைகள்? சி கோணம் எத்தனை? 90. இந்த கோணத்தை நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். இது எத்தனை பாக கோணம்? இது 180 மைனஸ் அல்பா சக பீட்டா. பிள்ளைகள் நல்லா பாரு, 180ல இருந்து அல்பா சக பீட்டா கழிச்சுட்டா உனக்கு இந்த கோணம் பாரு. வை கோணம் அப்படியே வரப்போறாரு 90 பாகையில இருந்து கழிக்கணும். யாரை கழிக்கணும்? இந்த இவ்வளவு கோணத்தையும் நீ கழிக்கணும். 180 மைனஸ் அல்பா சக பீட்டா. சரிதானே? இதை நீ சுருக்கு நீ என்ன வரப்போறாரு? மைனஸ் 90 பாகை சக அல்பா சக பீட்டா. சரிதான பிள்ளைகள்? அப்ப நான் மொத்தமாக ஒரு மைனஸ் எடுத்துடுறேன் முன்னுக்கு. சரிதான பிள்ளைகள்? மைனஸ் வழியை தூக்கணும்னு சொல்லி சொன்னா 90 சய அல்பா சக பீட்டா. சரிதானா பிள்ளைகள்? இப்ப எக்ஸ் கோணமும் எனக்கு தெரியும். இப்ப எனக்கு யார் தெரியும்? பை கோணமும் தெரியும். இப்பதான் கையை வைக்கணும், சைன் விதிக்கு கையை வைக்கலாம். சரிதானே? எல்லா கோணத்தையும் நீ இப்ப கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சா இப்ப நீ என்ன செய்யலாம்? கை வைக்கலாம் சைன் விதிக்கு. என்ன சரி, சைன் விதியை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அவன் தந்த ஓர்டருக்கு வருவோமே. ஏசின்ற பக்கத்தை முதலாவது எடுக்கு. அவன் ஏசியை பார்த்துக்கொள். ஏசியின் கீழ் ஏசியோட தொடர்புடைய கோணம் யாரு? இவர். அவன் என்ன கோணம்? சைன் எக்ஸ் கோணம் கண்டுபிடிச்சிக்காத 270 சய அல்பா பீட்டா தீட்டா கோணம். இதுதான பிள்ளை? சரி, அதுக்கு போற பாரு கேள்வியில சிடியை சம்பந்தப்படுத்துறான். அப்ப சிடி எழுதிக்கொள்ளு. சிடிக்குரிய கோணம் யாரு பிள்ளைகள்? சைன் தீட்டா சமன். அடுத்த பக்கம் யாரு? ஏடி என்ற பக்கத்தை சம்பந்தப்படுத்துறான். அவ ஏடி எழுதிக்கொள்ளு. ஏடி என்ற ஒரு யாரு கோணம்? வை கோணம். ஆகவே சைன். அதுக்கு நம்ம மைனஸை வெளியெடுத்து எழுதிக்கோம், கவனம் எழுதி கொள்ளணும். சரிதானே? இப்போ நான் மற்ற அடைப்பு குறி போட்டுக்கொள்றேன். சரிதானே? ஆகவே வரப்போறானது மைனஸ் 90 மைனஸ் அல்பா சக பீட்டா. சரிதான பிள்ளை? இடம் இல்லாத எழுதிக்கோ. சரி, இப்ப நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகள்? இதை சுருக்கணும். இப்ப முதலாவது ஏசி நடக்கிறன்னு கீழே, அதாவது நீங்க பேசிக்ல படிச்சிருப்பீங்க 270. அதாவது திரும்ப சொல்றேன், 90 ஒற்றை மடங்கு 90 270 இந்த மடங்கு. அடுத்தது 90 ஒற்றை மடங்கு என்னது? 0 180 360 இந்த ரீஜன். 180 மடங்கு 90 ஒற்றை மடங்கு. சரிதானே பிள்ளைகள்? இப்படியான டைப் வந்து எப்படி செய்யுது? இதுக்குள்ள கோணம் வந்தாக்கா 90 ஒற்றை மடங்கு. இது வந்தாக்கா சைன் வந்தா கோஸ் தெரியும், கொஸ் வந்தா சைன் தெரியும், டான் வந்தா கொட்டன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ரீஜன் வந்தா 180 வந்தாக்கா சைன் வந்தா சைன் கோணம், கொஸ் வந்தா கொஸ் கோணம், டேன் வந்தா டேன் கோணம். இது உங்களுக்கு தெரியும். முதலாவது பார்க்கணும் இவருக்கு என்ன வரப்போறான்னு சொல்லி பார்த்ததுக்கு பிறகுதான் இவர் எத்தனாவது கால்வட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி பிளஸ் மைனஸை தீர்மானம். உங்களுக்கு பேசிக்கா அந்த விஷயம் தெரியும். அதாவது 90 ஒற்றை மடங்கு 90 270 அப்படி ஒற்றை மடங்குல வந்தாக்கா சைனுக்கு கோஸ், கொசுக்கு சைன், டேனுக்கு கோட். சரிதானே? 0 180 360 அதாவது 180 மடங்குல இப்படி வந்தாக்கா சைனுக்கு சைன் தான், கொசுக்கு கொஸ் தான், டேனுக்கு டான். சரிதான பிள்ளைகள்? ஆகவே பாரு, முதலாவது நான் என்ன செய்ய போறேன்? 270 வந்தாக்கா கொஸ் வர போறாரு. சரி, 270 மைனஸ் எத்தனாவது கால்வட்டம்? 270 மைனஸ் 3ஆம் கால்வட்டம். 3ஆம் கால்வட்டத்துக்கு யாரு பிளஸ்? டேன் மட்டும்தான் பிளஸ். யார் இருக்காரு இங்க? சைன் இருக்காரு. ஆகவே மைனஸ் என்ன வர போறாரு? அல்பா பீட்டா தீட்டா. சரினா பிள்ளைகள்? அதை எடுத்துக்கோ. சமன் சிடியின் கீழ்
சைன் தீட்டா சமன் சைனுக்குள்ள பாருங்க பிள்ளைகள் மொத்தமா மைனஸ் கோணம் இருக்காரு. அவன் மைனஸ் நான் வெளியே எடுக்கலாம் முதலாவது. மைனஸ் ஏடியின் கீழ் அவன் மைனஸை வெளியெடுத்து உள்ளுக்கு நினைக்க போறாரு. சைன் 90 மைனஸ் தீட்டா இருக்காரு. சைன் 90 மைனஸ் தீட்டா எத்தனை கால்வட்டம்? முதலாம் கால்வட்டம். சைனுக்கு என்ன வரணும்? கோஸ் வரணும். ஆக என்ன பிள்ளைகள்? கோஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. பாருங்க பாப்போம் என்ன இருக்காரு? நடுவுல மட்டும் மைனஸ் இருக்காரு. இந்த சமன்பாடு ஃபுல்லான செய்ய எல்லா பக்கத்துக்கும் மைனஸால பெருக்கிட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. இவரு பிளஸ் ஆயிடுவாரு, இவரும் பிளஸ் ஆயிடுவாரு, இங்க என்ன செஞ்சிருவாரு? மைனஸ் வருவார். இதான் பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்டிக்க முதலாவது கேள்வி. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிடா பிள்ளைகள், அப்போ நீங்க முதலாவது கேள்வி நீங்க அனைவரும் எல்லாரும் இப்ப இது செஞ்சிருப்பீங்க சரிதானே? ஆன்சர் எழுதாத பிள்ளைகள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க போன்ல. சரிதானா பிள்ளைகள்? சரி. ரெண்டாவது கேள்வி நினைக்கிறேன் ஒரு இலகுவான கேள்வி. அங்க பாருங்க டிரெக்டாவே இல்லா கோணத்தையும் கேட்கிறான் நானு. ரெண்டாவது யாரு எந்தெந்த கோணங்களாம் சம்மந்தப்படுறாரு பக்கத்தை பாரு. ஏசி என்ற பக்கம் சம்மந்தப்படுறாரு இவர் சரிதானே. அடுத்த எந்த பக்கம் சம்மந்தப்படுறாரு? பி என்ற பக்கம் இவர். அடுத்தது யாரு? பிசி என்ற பக்கம். ஆகவே எந்த முக்கோணி எடுக்க போறார்? இவர் என்ன செய்ய போற? செலக்ட் பண்ண போறான்னு முக்கோணி ஏபிசியை செலக்ட் பண்ணின்னு சொல்லி சொன்னாங்க. டிரெக்டா அந்த ஆன்சர் வருவார். சரி, நானும் எழுதி கொள்றேன். ஆகவே நான் இதுக்கு நான் எழுதி கொள்றேன். சரியா பிள்ளைகள்? ஆகவே பாரு, முதலாவது என்னது? ஏசியை கேட்கிறான். ஏசியை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா எந்த கோணம் இருக்காரு? ஏசி எடுத்தோம்னு சொல்லி சொன்னா சைன் பீட்டா இருக்காரு. என்ன பிள்ளைகள்? சைன் பீட்டா. அடுத்து எந்த பக்கத்தை எடுக்கிறான்? பி என்ற பக்கத்தை. பி என்ற பக்கத்தை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா இவர் தான் பி என்ற பக்கம். எதிர உள்ள யாரு? இவர். சைன் 180 மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. அது எதுக்கு சமனா இருப்பாரு? சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா இருப்பார். நான் டிரெக்டா எழுதுறேன். சரிதான பிள்ளைகள்? உங்களுக்கு விளங்க இதுக்கு முன்னுக்கு எந்த ஸ்டெப் வரணும்? சைன் 180 மைனஸ் பிரேக்கெட்டுக்குள்ள ஆல்பா பிளஸ் பீட்டான வந்திருக்கணும். அதை நான் டிரெக்டா எழுதி கொள்றேன். சரிதான பிள்ளைகள்? உங்களுக்கு விளங்க எடுத்து நீங்க செஞ்சுக்கணும். அடுத்தது என்ன பிள்ளை? பிசி எடுத்தா மட்டும் சொல்லிச்சுன்னா பிசியின் கீழ் சைன். இவர் தான் என்னது? உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி. முதலாவது ஆள் இவர், ரெண்டாவது ஆள். சரி. சி ஓ சின்ன ஒரு தவறு நடந்துட்டு பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா உங்கள்ட்ட தந்திக்க கோணத்தை மாத்திக்கொள்ளுங்க. சிபிடி சமன் 5/4 மாத்திக்கொள்ளுங்க. அது சிபிடி சமன் 5/4 மாத்திக்கொள்ளுங்க. உங்களோட கேள்வி பேப்பர்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க, அதுல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சிபிடி சமன் 5/4 மாத்திக்கொள்ளுங்க. சரிதா பிள்ளைகள்? சின்ன ஒரு டைப்பிங் மிஸ்டேக். சரிதானே? சிபிடி சமன் கோணம் சிபிடி சமன் 5/4 மாத்திக்கொள்ளுங்க. சரிதான பிள்ளைகள்? வேற ஒன்றும் இல்லை, அதை மட்டும் மாத்திக்கொள்ளும். சில பிள்ளைகள் செஞ்சு பார்த்திருக்குமானே எப்படி அந்த கோணம் சி கோணம் எப்படி 5/4க்கு சமனா வரேன்னு, பிசிடி எப்படி 5/4க்கு சமனா நம்ம ரியலா பார்த்தாலும் இப்ப அப்படி வர படம். சரி, ஆகவே எதை சொல்றாரு அவரு? சிபிடி சமன் 5/4 எந்த கோணத்தை பிள்ளைகள் சொல்றாரு அவரு? இந்த சரண் இவர் 5/4. இந்த ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வியில பிள்ளைகள் இந்த 5/4 என்ற ஒரு கோணத்தை கண்டாக்கா நீங்க யோசிக்க வேண்டிய ஐடியா பக்கங்களை பத்தி தான் யோசிக்கணும். பக்கத்தை பத்தி யோசிக்கணும். இந்த பக்கத்தை பத்தி யோசிச்சாலே ஐடியா வந்த கணக்கு. 5/4 சொல்லி சொன்னா இவர் ஒரு செங்கோண முக்கோணியை பாரு. செங்கோண முக்கோணியில இவர் 5/4, இவரும் 5/4. ஆக இவனுக்கு தெரியும் என்னது? சிடி என்ற பக்கம் எதுக்கு சமனா இருப்பார்? பிசி என்ற பக்கத்துக்கு சமனா இருப்பார். முதலாவது நீ இதை என்ன செஞ்சிருப்பா? எடுத்திருப்பா. சரிதானே? இது உங்களுக்கு கேள்வி பிள்ளையா போயிட்டு சரி நான் வழங்கப்படுத்துறேன். சரிதானே? செய்யறதுக்கு உங்களுக்கு நீங்க வீட்டை போய் செஞ்சு பாருங்க திரும்ப. சரி, ஆகவே இது 5/4, இதுவும் 5/4. ஏண்டது என்ன பிள்ளைகள்? செங்கோண முக்கோணி. ஆகவே இந்த பக்க நீளமும் இந்த பக்க நீளமும் உங்களுக்கு சமன். ஆகவே சிடிஏ பிசிக்கு நீங்க சமன் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அந்த ஆன்சர் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? நீங்க டிரெக்டா எடுக்கலாம். பாருங்க, சிடி எங்க நிக்காரு? கேள்விக்கு பாரு, இந்த நிக்காரு என்ன? சிடி. அடுத்தது யாரு வேணும் உனக்கு? பிசி வேணும். இந்த நிக்காரு.
சரிதானே? அப்ப சிடியை நீ என்ன செய்ய போற, இந்த இதுல ஏதாச்சும் ஒரு கோவையில சிடியை நீங்க என்ன செய்ய போறீங்க, எழுவாய் மாத்த போறீங்க. ஆகவே ரெண்டுலையும் பொதுவான கணியத்தை தான் நீங்க என்ன செய்யணும், எழுவாய் மாத்தணும். இதுல உதாரணமா நீங்க ஏடிஐ கிளையும் இந்த ரெண்டு கோவையும் தொடர்படுத்தி சிடி எழுவாய் மாத்தலாம், அல்லது இவரையும் தொடர்புபடுத்தலாம். அதே மாதிரி பிசி எடுத்தேன்டா, இவரையும் தொடர்புபடுத்தலாம், இவரையும் தொடர்புபடுத்தலாம். தொடர்புபடுத்தும் போது கவனமா பார்த்துக்கணும், இவருக்கும் ஒரு பொது கணியம் ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். ஆகவே இதுல யார் இருக்காரு, ஏசி இருக்காரு, இதுலயும் ஏசி இருக்காரு. ஆகவே நீங்க இவரையும் நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் டிரெக்டா பாருங்க. இதுல சிடி எழுவாய் மாத்தினீங்கன்னா இது வந்துருவாரு, சைன் டிட்டாஞ்ச போயிட்டு வரணும். அவ எப்படி வர போறாரு, சிடி எழுவா மாத்தினீங்களா, ஏசி இன்டு சைன் தீட்டா சமன், சரிதான பிள்ளைகள்? இந்த கோணம் கடைசி இவர் அதாவது இவர் எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் நீங்க வரேன், இவரை தான் நம்ம ஃபைனல் முடிவு எடுத்திக்கோமே, இவர் எடுத்துக்கொள்ளுங்க, நான் மைனஸ் அப்படி எடுக்கு, சரிதானே? அவர் முன்னுக்கு ஒரு -1 வந்துருவாரு, சரிதானே பிள்ளைகள்? ஆன்சர்லயும் பாருங்க ஒரு -1 கிடைச்சது, மைனஸ் ஏசி சைன் தீட்டாவின் கீழ் கோஸ் அல்பா பீட்டா தீட்டா சமன் பிசி எழுவாய் மாத்துங்க பிள்ளைகள் பாருங்க, ஏசி இன்டு சைன் அல்பாவின் கீழ் ஏசி இன்டு சைன் அல்பாவின் கீழ் சைன் பீட்டா. இப்ப பாரு ஏசியும் வெட்டுப்பட உன்னோட இவரைத்தான் எழுவாய மாத்த சொல்லிக்கான், கோஸ் அல்பா பீட்டா தீட்டா எதுக்கு சமனாயிப்பாரு, இவர் இங்க பெருக்கு நீண்டு சொல்லி சொன்னாக்கா ஆன்சர் மைனஸ் சைன் தீட்டா சைன் பீட்டாவின் கீழ் சைன் அல்பா. சரிதான பிள்ளைகள்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, என்னென்ன விஷயம்னு சொல்லி சரியா பார்த்துக்கொள்ளுங்க. மிகவும் இலகுவான கேள்விகள் பிள்ளைகள், பாசப்பட எந்த வருஷம் தான், நீங்க தான் அந்த ஐடியா தெரியாததால பிழைச்சு போற, சரிதானே? மற்றபடி உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த மெதட்ல போறேன்னு தெரியாம இருக்கும், சரிதானே? கஷ்டமான மெதட்டால வருவீங்க, சைன் விதி கோஸ் விதியை பார்க்கல எந்த முக்கோணியை தெரிவு செய்யறேன்னு சொல்லி முதல்ல நீங்க வழங்கி எடுப்பாங்க, சரிதானே? அது நம்ம நிறைய கேள்வியில பார்ப்போம், உங்களுக்கு பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா சரியா வந்துடும். டெக்னாமெட்ரி பாடம் முடிக்கல அந்த எஸ்ஐ உங்களுக்கு மிகவும் இலகுவானதா தான் இருக்கும், சரிதான்? அந்த வகையில தான் போகும் கிளாஸ். சரிடா பிள்ளைகள், இதை எழுதிக்கொள்ளும். அப்ப எல்லாரும் பிள்ளைகள் இந்த விடைகளை எழுதி கொள்ளுங்க, சரியா? அப்ப அதோட சேர்த்து இப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னாக்கா சி பாட்டுக்கு நம்ம என்ன செய்ய பண்ண மூவ் ஆகும், சரிதான பிள்ளைகள்? சரி, அப்ப நான் இதை அழிச்சு கொள்றேன், தேவையான பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க, சரிதானே? இல்லாட்டி ரெக்கார்டிங் வருந்தானே, அதுல கொஞ்சம் பார்த்து எழுதி கொள்ளுங்க, சரிதான பிள்ளைகள்? சி பாட்டு நான் அழிக்குங்காட்டியும் ட்ரை பண்ணுங்க பாப், சி பாட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. சி பாட்டு ஒரு மிக முக்கியமான கேள்வி, இதுக்கு முன்பு பார்த்துருக்கீங்கன்னு தெரியும் அப்படி ஒரு கேள்வி உண்டு, சரிதானே? நல்ல கேள்வி உண்டு, சரிதானே? கேள்வியை பாடுறா, எக்ஸ் ஆனது ரியல் நம்பர் ஆமே சி பாட், நல்லா பாரு. தரவு என்ன சொல்றான், எக்ஸ் ஆனது அவரும் ரியல் நம்பரா, சரிதானே? கட் பண்ண இல்லையா? முதலாவது கேட்கிறாரு, கொஸ் இன்டு பிரேக்கெட்ல தராரு tan இன்வெர்ஸ் திரும்ப பிரேக்கெட் போடுறாரு, மற்ற பிரேக்கெட் சைன் இன்டு திரும்ப போறாரு கொட் இன்வெர்ஸ் எக்ஸ் போடுறாரு, பிரேக்கரை க்ளோஸ் பண்றாரு, சரிதானே? ஓகே, சமன் எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2 என காட்ட சொல்றாரு. என்ன பிள்ளை, இதான் உங்களுக்குரிய கேள்வி. சரி, நம்ம கேள்வியை பாக்குறதுக்கு முன்னுக்கு இப்ப இன்வெர்ஸ் கேள்வி இருந்தாக்கா ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி நம்ம இன்வெர்ஸ் தொடங்கணும், இந்த கேள்வியில கடைசியா யார் முடிகிறார் இந்த இன்வெர்ஸ்ல உள்ளுக்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவர் தான் கடைசி இன்வெர்ஸா இருக்கு. சிம்பிள் ஐடியா தான், சரிதான பிள்ளைகள்? ஒண்ணு யோசிக்கப்பட கேள்வியை பாரு, இந்த வகையில இருக்காரு, அப்ப இந்த வகையில இருந்து எப்படி செய்யற, முதலாவது
கடைசி இன்வெர்ஸ் நம்ம என்ன செய்யணும் தெரிவு செய்யணும். இதான் இலகுவான விட. சரிதானே பிள்ளை? அப்ப உனக்கு லேசா இருக்கும் இந்த மத்த கேள்வி செய்யறது. அப்ப நான் முதலாவது எடுக்கிறேன். கோட் இன்வெர்ஸ் எக்ஸ், எக்ஸ் தான் என்ன, எக்ஸ் சமன் உதாரணம் ஆல்பா. ஆகவே உனக்கு தெரியும் என்னது, கோட் ஆல்பா சமன் எக்ஸ். சரிதானே பிள்ளை? அப்ப நான் அந்த ஈக்குவேஷனை திரும்ப எல்ஹெச்எஸ் cos into tan inverse sin alpha. இவளுக்கு பதில் அல்பா தானே போட்டி, sin alpha. சரியான பிள்ளை? சரி. இப்போ உனக்கு தெரியும் கொட் அல்பாட ஆன்சர் உனக்கு தெரியும், ஒரு செங்கோண முக்கோணின்னு போடு. சரிதானே? கொட் அல்பா என்னது, அதாவது டேன்ற தலையில் பெருமானம். இப்போ உதாரணமா இவர் ஒண்டிங்கில் எக்ஸ்டெண்டாக இவரை பெருமானம் பண்ணு, இவர் எக்ஸ் அடிப்பாரு, இவர் ஒன்று அடிப்பாரு, என்ன இவர் அல்பா கோணம். சரிதானடா? ஆகவே சைன் அல்பா எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா இவர் எத்தினது எக்ஸ் வர்க்கம் சக உண்டு கிரிப்பார் பாரு, எக்ஸ் வர்க்கம் சக உண்டு. ஆகவே என்ன வரப்போற ஆன்சரை பாரு, கொஸ்டின் சின்ன ஒரு கேள்விடா பிள்ளை. இதுல பாரு இப்போ 2 ஸ்டெப்ல ஆன்சர் வரும். tan இன்வெர்ஸ் ஆன்சர் என்ன, சைன் அல்பாட பெருமதி என்னது, 1 கீழ் வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு. சரிதானடா? இப்ப அடுத்தது யாரு, இந்த ஒரு இன்வெர்ஷன் உருவாயிட்டாரு. இப்ப திரும்ப நீ என்ன செய்யணும், அடுத்த கட்டமா இதுக்கு போற என்ன செய்யணும், அடுத்த இன்வெர்ஸுக்கு நீ என்ன செய்யணும், பிரதியிடணும். ஆகவே அடுத்த இன்வெர்ஷன் என்ன வந்துட்டாரு, டான் இன்வெர்ஸ் 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு சமன் எடுப்போம் பீட்டா. சரிதானே? ஆகவே உனக்கு தெரியும் என்னது, இப்ப டான் பீட்டா சமன் 1 கீழ் வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு. சரிதானடா? ஆகவே இதுக்கு பதிலா போடு கொஸ்டின் டான் இன்வெர்ஸ், இதுக்கு பதில் என்ன பிரதி எடுத்துக்கா, பீட்டா. ஆகவே பீட்டாவை போடும். இப்போ உனக்கு டான் பீட்டா தெரியும், ஒரு முக்கோணி போடும், செங்கோண முக்கோணி. டான் பீட்டானது 1 கீழ் வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு. ஆக இவர் எதுக்கு சமனாய்ப்பார், இவர வர்க்கம் சக இவர வர்க்கம் என்ன, ஆக வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக 2. இப்ப இவர வர்க்கம் எப்படி வர போகுது, அதாவது இவர் நீளம், இவர வர்க்கம் சக இவர வர்க்கம், இவர வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக உண்டு, அதோட கூட்டணி 1 வர்க்கம். ஆக 1 1 2, ஆக எக்ஸ் வர்க்கம் சக 2. ஆக இவர் தான் என்னடா பிள்ளை, பீட்டா கோணம். ஆகவே கொஸ் பீட்டாவை பாரு, இவரின் கீழ் இவரு எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் வர்க்க மூலம் எக்ஸ் வர்க்கம் சக 2. ஆகவே இதை மொத்தம் அழுதான் எப்படி பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2. சரிதான்டா? கேள்வியை பாரு, எந்த விதத்துல போய்கின்ற பாரு, ஆன்சரை நோட் பண்ணிக்கொள்ளு. சரிதான்? எப்படி போகணும், முதலாவது இன்வெர்ஸ்ல எங்க இன்வெர்ஸ், ஆரம்ப இன்வெர்ஸ் எடுத்துட்டப்பட உள்ளுக்குறிக்கு இன்வெர்ஸுக்கு தான் முதலாவது என்ன செய்யணும், பிரதியில் எடுத்துக்கொள்ளணும். சரி, நோட் பண்ணிக்கொள். சரிதா பிள்ளைகள்? அப்ப எல்லாரும் ஆன்சரை எழுதியிருப்பீங்க. ஏடா பிள்ளைகள், திரும்பியும் சொல்றேன், ஒரு மெட்சொன்று சொல்ற பிள்ளைகள் மிகவும் இலகுவான பாடம். சரிதானே? நீங்க உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீங்க கஷ்டப்படுத்தி கொண்டீங்க ஆரம்பத்துல, அதான் பிரச்சனை. கஷ்டமா இருக்கிற பிள்ளைகள், சில பிள்ளைகளுக்கு லேசா இருக்கு. சரிதானே? நீங்க எந்த இடத்துல பிளவுட்டின்னு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த இடத்துல பிளவுட்டி நீங்க சரியா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வீங்க. சரிதானே? சரியா பார்த்துக்கொள்ளணும். மிகவும் இலகுவான பாடம் ஒன்று. சரிதானே? திரும்பியும் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, டைமை சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அழகான முறையில் இந்த பாடத்தில் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். சரிதானே? சரி, அதுக்குரிய இதுக்கு மாதிரி போகும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, இப்ப இதுல இருந்து என்ன கேட்கிறான் பாரு, அதே கேள்வி மாதிரி கீழே வந்து இருக்கிற முதலாவதுக்கு பதிலாக நீங்க என்னத்தை பிரதிடலாம், கொஸ்டின் டான் இன்வெர்ஸ் சைன் கோட் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எதை பிரதிடலாம் நீங்க பாருங்க.
நான் அதை எழுதி அந்த ஈக்குவேஷன் முதலாவதாகவே அவருக்கு பலனத்தை பிள்ளை எழுதணும் எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2 சரிதானே இதை நீங்க முதலாவதாக எழுதி கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னா அதைத்தான் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா மேல எழுதி கொள்ளுங்க அதான் இது சரி மைனஸ் செக் வர்க்கம் டான் இன்வெர்ஸ் வர்க்கமூலம் எக்ஸ் சய 1 சரிதானே சரி இப்ப இந்த கேள்வி எப்படி செய்யணும் பார்ப்போம் இப்போ உனக்கு தெரியும் இப்ப இதுக்கு நீ உதாரணமா பிரதிரோன் எடுத்து நீ செய்யலாம் பிரச்சனை ஒன்றுமே இல்லை பிரதி எடுத்து செய்யறதுல ஆனா உனக்கு தெரியும் இந்த செக் வர்க்கத்தை உனக்கு டேனுக்கு மாத்த தெரியும் சரிதான் நல்லா பார்த்துக்கொள்ளு பேசுக்கு இவருக்கு நீ பிரதிரோன்னு எடுக்கலாம் அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை அதுக்கு முன்னுக்கு யோசி இந்த செக் வர்க்கம் சொல்லித்தானே இவர் ஒரு கோணத்தை யோசி இவர் ஒரு அல்பாமா யோசி செக் வர்க்கம் அல்பான்னு யோசிச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா செக் வர்க்கத்தை யாருக்கு மாத்தலாம் நீ டேனுக்கு மாத்தலாம் அப்படித்தானே என்ன உள்ள டான் தான் நினைக்கிற அப்ப உனக்கு மாத்திர தெரியும் தானே அப்ப எப்படி மாத்த போற முதலாவது இதை எழுதி கொள்ளு எக்ஸ் வர்க்கம் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2 மைனஸ் செக் வர்க்கத்தை எப்படி எழுதலாம் 1 பிளஸ் டேன் வர்க்கம் எழுதலாம் இது எப்படி எழுதலாம் 1 பிளஸ் டேன் வர்க்கம் டான் இன்வெர்ஸ் வர்க்கமூலம் எக்ஸ் சய 1 விலங்குதானே பிள்ளை இது ஏன் இப்ப எடுத்துன்னு உங்களுக்கு விலங்கு சரிதானே அப்ப இதுல பாத்தீங்கன்னா சொன்னா பிள்ளை சய 1 இந்த சய 1 போயிருவாரு ஆக உனக்கு வருவாரு ஆன்சர் எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2 மைனஸ் டேன் வர்க்கம் டான் இன்வெர்ஸ் வர்க்கமூலம் எக்ஸ் சமன் சை 1 முன்வெட்டப்பட்டார் இவர் எப்படி வந்து உனக்கு தெரியும் ஒரு தியரி உண்டு டான் இன்டோ டான் தீட்டாவுக்கு சமனாய்ப்பார் தீட்டாக்கு சமனாய்ப்பார் அதே மாதிரி டான் இன்வெர்ஸ் இதுக்குள்ள டான் இன்வெர்ஸ் தீட்டா டான் இன்டு டான் இன்வெர்ஸ் தீட்டா அல்லது டான் இன்வெர்ஸ் இன்டு டான் தீட்டாவுக்கு சமனாய்ப்பார் இதுக்கு சமனாய்ப்பார் இப்ப பாரு இவரை நான் என்ன செய்யலாம் உதாரணமா மறைமுகமா எழுதி கொள்றேன் 2 விதமா டான் வர்க்கம் தானே அவனை 2 எழுதுறேன் சில பிள்ளைக்கு இது விளங்குறீங்க டான் இன்வெர்ஸ் வர்க்கமூலம் எக்ஸ் தர டான் இன்டு டான் இன்வெர்ஸ் வர்க்கமூலம் எக்ஸ் சரிதானே அப்படி இதை அப்படியே கீழே எழுதி கொள்ளுங்க சரிதானே சமன் சைபர் சரிதானே இப்ப டான் இன்டு டான் இன்வெர்ஸ் எக்ஸ் வந்து அது ஆன்சர் என்ன பிள்ளை இந்த கோணம் தான் ஆன்சர் இதுல யாரு கோணம் இவர் தான் ஆன்சர் ஃபைனல் எப்படி வர அப்புறம் ஆன்சர் எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2 சமன் மைனஸ் எதுக்கு சமனாய்ப்பார் வர்க்கமூலம் எக்ஸ் தர வர்க்கமூலம் எக்ஸ் சமன் சைபர் சரிதானே பிள்ளைகள் சரி இதை எப்படி தீர்த்தம் அப்படி வரப்போறாரு வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சக 1 எக்ஸ் வர்க்கம் சக 2 சமன் எக்ஸ் இப்ப யாரா பிள்ளை உனக்கு ஆன்சர் தேவை தீர்க்க சொல்லி இருந்தாக்கா எக்ஸ் தான் தேவை அப்ப நான் என்ன செய்ய 2 பக்கம் வர்க்கிக்கிறேன் சரிதானே பிள்ளை ஓகே நான் இங்க இது கொண்டு 2 பக்கம் வர்க்கிச்சேன்னு சொல்லி சொன்னாக்கா எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 2 சமன் எக்ஸ் வர்க்கம் சரியா பிள்ளை அப்ப 2 பக்கம் இதை இங்க கொண்டு பெருக்கிறேன் எக்ஸ் வர்க்கம் சக 1 சமன் எக்ஸின் 4ஆம் அடுக்கு சக 2 எக்ஸ் வர்க்கம் ஆக இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா எக்ஸின் 4ஆம் அடுக்கு சக எக்ஸ் வர்க்கம் சய 1 சமன் சை இப்ப யாரா பிள்ளை தீர்க்கணும் இவரு தீர்த்து எக்ஸ் வருமதியை கண்டுபிடிக்கணும் நீ பேசிக் மெட்ஸ்லயே படிச்சிருப்பா இப்படி கேள்வி வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி அப்ப நீ உதாரணமா எப்படி எடுத்துக்கொள்ளும் டி சமன் எக்ஸ் வர்க்கம் ஒரு பிரதிரோன் எடுத்துன்னு சொல்லி சொன்னா இதுக்கு என்ன வரப்படாது டி வர்க்கம் சக டி சய 1 சமன் சைபர் இவரை இலகுவான முறையில் எப்படி தீர்த்து கொள்ளலாம் சமன்பாட்டு முறையால தீர்த்து கொள்ளலாம் என்ன சரி எப்படி வர போறாரு சமன்பாடு முறை டி சமன் மைனஸ் பி பிக்கு பலத்தினர் 1 இருக்காரு சக அல்லது சய வர்க்கமூலம் பி வர்க்கத்துக்கு பல 1 சரிதான மைனஸ் 4 தர சய 1 முழுவதின் கீழ் 4a தர 1 இதை சுருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னா மைனஸ் 1 சக அல்லது சய வர்க்கமூலம் 5 கீழ் 4 சரிதானே பிள்ளை அப்ப உனக்கு ஆன்சர் வராரு டி சமன் 2 ஆன்சர் சரிதானே அப்ப ஒரு ஆன்சர் உனக்கு நான் எடுத்துக்கொள்றேன் டி சமன் சய 1 சக வர்க்கமூலம் 5 கீழ் 4 அடுத்த டி சமன் சயவ பொதுவா எடுத்தாக 1 சக வர்க்கமூலம் 5 கீழ் 4
சரிதானே? இப்ப யாரு நம்ம டீக்கு பதில் எடுத்துக்கோம், எக்ஸ் வர்க்கம் எடுத்துக்கொண்டிருக்கோம். சரிதானே? பாஸ்போர்ட் அடிக்கடி வரும். இது சமன் எக்ஸ் வர்க்கம் சமன் சய ஒன்று வர்க்கமூலம் 5/4. சில பிள்ளைகள் இப்படி இந்த ஸ்டெப்லாம் தேவையில்லை, இதுலயே எக்ஸ் வர்க்கம் போட்டும் செஞ்சிருக்கீங்க சில பிள்ளைகள். சரிதானே? ஓகே. இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா எக்ஸ் வர்க்கம் சமன் -1 சக வர்க்கமூலம் 5/4. ஆகவே இதை நீ வர்க்கத்தங்களை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் இதுக்குள்ள என்ன செய்யணும், பிளஸ் வரணும். வர்க்கமூலம் 5ல இருந்து சய ஒன்றை கழிச்சாக்க பிளஸ். ஆகவே எக்ஸுக்கு பிளஸ் ஆன்சர் இருக்காரு. ஆகவே என்ன வரப்போறாரு, சய ஒன்று சக வர்க்கமூலம் 5/4 சக அல்லது சய உள்ளு பார்க்கணும், பிளஸ் இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா புள்ளைகள் எக்ஸ் ஆனது ரியல் நம்பரா பாரு, இதுல வர்க்கம் இருக்காரு, இருக்கிற முன்னுக்கு மைனஸ் நிக்காரு, ஃபுல் மைனஸ். ஆக இதுக்கு என்னது தீர்வு இல்லை. ஏன் தீர்வு இல்லை? எக்ஸ் ஆனது என்னையா ரியல் நம்பர் சந்திக்க, இதுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா வர்க்க மூலத்துக்குள்ள மைனஸ் வந்து என்ன பிள்ளைகள் கட் பண்ணி சிக்கலனுக்குள்ள போயிடுவார். ஆகவே இதுக்கு தீர்வு இல்லை. ஆகவே இவர் தான் தீர்வு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். சரிதான பிள்ளைகள்? ஆக இதுக்கு எல்லாரும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னு. எக்ஸ் ஆனது ரியல் நம்பர்தால இவர் என்னது மைனஸ் ஆன்சர். ஆக விட இல்லை. ஆக இவருக்கு மட்டும்தான் ஆன்சர் வருவார். சரிதான பிள்ளைகள்? ஆகவே ஃபுல்லா செஞ்சிருப்பீங்க. அப்ப நான் அதை அழிச்சுக்கோங்க. சரிதானே? அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் ½ அன் அவர் தான் இன்னைக்கு. அடுத்த கேள்வியை ஃபுல்லா முடிப்போம். சரிதானே பிள்ளைகள்? அழிக்கும் காட்டிலும் மற்ற கேள்வியை பாருங்க பார்ப்போம் என்ன என்ன நடந்துக்குன்னு சொல்லி. முதலாவது கேள்வியை பாருங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி வரும். முதலாவது கேள்வி பிள்ளைகள் முழுமையா முடிஞ்சேனே. சரிதானே? அப்படின்னா ரெண்டாவது கேள்விக்கு வாரு. சரிதானே பிள்ளைகள்? ரெண்டாவது கேள்வி. அப்ப ரெண்டாவது கேள்வியில் என்னடா பிள்ளைகள் கேட்டீங்க, முதலாவது கேள்வி பாரு தீர்க்கிற மாதிரி ஒரு கேள்வின்னு போகுது. அதோட சேர்த்து பி பார்ட் என்ன வந்திக்காரு, ஒரு சைன் விதியை பயன்படுத்தி நிறுவ சொல்றாரு. மூன்றாவது பார்ட் இன்வெஸ்ட் கேள்வியை பயன்படுத்தி செய்ய சொல்றாரு. இப்ப ரெண்டு கேள்வி இருக்கு. ரெண்டாவது கேள்வி கொஞ்சம் பார்ப்போமாடா பிள்ளைகள். சரி, அப்ப ரெண்டாவது கேள்வி நம்ம எடுத்துக்கொள்வோம். சரிதானே? அப்ப நம்ம எடுப்போம் கொஸ்கனம் எக்ஸ் கொஸ் 3x சக சைன் கணம் எக்ஸ் சைன் 3x சமன் கோஸ் கணம் 2x. சரிதானே பிள்ளைகள்? இப்ப நம்ம இதைத்தான் செய்ய போறோம். இதுக்கு முன்னுக்கு பாருங்க பிள்ளை, சில பிள்ளைகள் செய்யற முதலாவது பிரச்சனை, இந்த கோஸ் 3x கண்ட உடனே இவரை விரிவு எழுதி போட்டு ஆன்சருக்குள்ளால போறோம். முதலாவது பாருங்க இந்த கேள்வியில இப்படி நீ இந்த கோஸ் 3xக்கு நீ விரிவு எழுதணும்னு சொல்லிச்சுன்னா முதலாவது கேள்வியா கேட்டிருப்பாரு கோஸ் 3x சைன் 3x விரிவெல்லாம் கேட்டிருப்பாரு. அப்ப உன்கிட்ட அவர் என்ன செய்யல, அது உன்கிட்ட அதை கேட்கலன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும், வேற மெதட்டுக்குள்ள நீ ஐடியாவுக்கு போகணும். அப்பதான் இலகுவான மெதட்ல ஆன்சர் வருமானே. இல்லாட்டி நிறைய மெதட் இருக்கு செய்யலாம். இவருக்கு நீ விரிவை கண்டுபிடிச்சு எழுதி நான் முன்ன செஞ்சாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே பாரு, ரெண்டு கோவை பெருக்கப்பட்டுட்டு இருக்க. சரிதானே? ஆகவே பெருக்கு தொகையை கூட்டு தொகையை மாற்றுறதுக்குரிய வழிமுறை எல்லாம் உனக்கு தெரியும். சரிதானே? இந்த ஆன்சரை விட பேசிக்கு இப்ப நம்ம யோசிப்போம். அப்ப நான் என்ன செய்ய போறேன், கோஸ் வர்க்கம் எக்ஸ் கோஸ் எக்ஸ் கோஸ் 3x சக சைன் வர்க்கம் எக்ஸ் சைன் எக்ஸ் சைன் 3x எழுதி கொண்டீங்க. இது என்னது LHS. சரி,
இதுல பாரு உனக்கு இதுக்குரிய விரிவும் உனக்கு தெரியுமான்னு பாரு. நான் இதுல கீழே எழுதி கொள்றேன், நீங்க என்ன செய்யணும், இதுல எழுதாம ஓரத்தில் எழுதி கொள்ளணும். உனக்கு தெரியும் 2 cos x cos 3x cos a தர cos b. இது எதுக்கு பிள்ளைகள் சமனாரி பாரு, cos x plus 3x சக cos x plus x minus 3x க்கு சமனாரி பாரு. பாரு இவர் உதாரணமா a, இவர் b அடுத்து என்ன வர பாரு, a சக b a சக b. இந்த ஃபார்மட்ல இருக்க போறாரு, சரிதானே? ஆகவே இதை பார்த்து சொல்லிச்சு என்ன வந்துருவாரு, உனக்கு இவர் தான் தேவை. ஆகவே cos x, நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான எழுதுறேன், இல்லை டிரெக்டா நான் இதுல எழுதிருப்பேன், சரிதானே? மனசால இதெல்லாம் பார்க்கணும், உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான எழுதுறேன். நீங்களும் இப்படி எழுதக்கூட ஒரு காலம், சரிதான்? டிரெக்டா பார்க்கணும். ஆகவே இது ஒன்றிங்க 2 வருவார், எழுதலாம்னு யோசிக்கும். ஆகவே cos 4x சக பாரு cos minus 2x, கொசுக்குள்ள மைனஸ் என்ன பிள்ளை பிளஸ் ஆயிடுவார். ஆகவே என்ன வந்துருவாரு, cos 2x, சரிதானா பிள்ளை? அதே மாதிரி இவரை பாரு, உதாரணமா இவர் இப்படி இருந்தாங்க 2 sin x sin 3x என்ற ஃபார்மட்ல இருந்து எப்படி பிள்ளைகள் வருவாரு, cos என்ன வருவாரு a minus b, சரிதானே? இவர் a இவர் b இருந்தா என்ன வருவாரு, cos a minus b cos x minus 3x சய cos a சக b x சக 3x. இதெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகள் விரிவான தெரியுது, உங்களுக்கு தெரியணும்னு சொல்லித்தான் திரும்ப எழுதுறேன். இதெல்லாம் நீங்க டிரெக்டா பயன்படுத்தணும் இல்லை, இதுல கொண்டு ஹாஃப் ஆண்டு போட்டுட்டு இந்த ஸ்டெப் இங்க எழுதிருக்கலாம். சில பிள்ளைக்கு விளங்காததுக்காண்டி தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிதானே? இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா minus 2x வந்துருவாங்க. இதுல இருந்து வரப்படுற cos 2x வந்துருவாரு minus cos 4x, சரிதானா பிள்ளை? ஆகவே நீ இதுல என்ன வரப்போறாரு, sin x sin 3x எதுக்கு சமனாய்ப்பாரு, 1/2, சரிதானே? இதுலயும் 1/2 வருவாரு, 1/2. சரி, இந்த ஸ்டெப் எடுத்துட்டா, சரிதானே? இப்ப இவருக்கும் முன்னாலே பிரச்சனை முடிஞ்சு. இப்ப பாரு cos வர்க்கம் x sin வர்க்கம் x இருக்காரு. இப்போ உனக்கு ஆன்சர் வரணும், cos 2x ஆன்சர் வரணும். அப்ப உனக்கு தெரியும் விரிவு, உனக்கு தெரியும் என்னது, cos வர்க்கம் x எப்படி 2x எழுதலாம், half into 1 plus cos 2x. அதே மாதிரி sin வர்க்கம் x எப்படி எழுதலாம், half into 1 minus cos 2x. நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். நல்லா இதோட ஞாபகப்படுத்தி வைக்கணும் பிள்ளைகள். cos 2x விரிவு தான் மிக முக்கியமான, இதுதான் 4 விரி இருக்காரு. என்னது, cos வர்க்கம் x மைனஸ் sin வர்க்கம் x, அல்லது சொல்லலாம் என்னது 1 minus 2 sin squared x, அல்லது சொல்லலாம் என்ன பிள்ளைகள் 2 cos squared x sin 1, அல்லது சொல்லலாம் 1 minus tan வர்க்கம் x இன்டு 1 plus tan வர்க்கம் x. இவ்வளவு விரிவுகளும் எதுக்கு இருக்காரு பிள்ளைகள், கொஸ்டுக்கு, சரிதானே? 2x அரைவாசி ஆக்குறது. இவர் கூடுதலா தொகையிட்டு தான் உபயோகிப்போம், சரிதானே? சில டைம்ல மட்டும். சரி, அதை விடுங்கண்ணே. சரி, ஆகவே இப்ப பாரு உனக்கு இதுக்கு எல்லா விஷயம் வழங்கிட்டேன். நான் இதுக்கு போற இந்த ஸ்டெப் தான் நீங்க எழுதணும், சரிதானே? இதெல்லாம் ஒரு ஓரமா எழுதி கொள்ளும். ஆகவே முதலாவது என்ன செய்யறேன் பாரு, cos வர்க்கம் எக்ஸுக்கு பதிலா என்னத்தை போட போறேன், half into 1 plus cos 2x. திரும்ப பிரேக்கெட்டுக்குள்ள இவருக்கு பதிலா என்ன எழுதலாம் பிள்ளைகள், half into, half எடுத்துக்கோங்க, half into எதை எழுதலாம் நம்ம, cos 4x சக cos 2x, சரிதானே? திரும்ப சக sin வர்க்கம் எக்ஸுக்கு பதிலா என்ன எழுதலாம், half into 1 minus cos 2x. இதை நீக்கிட்டோம்னு சொல்லி சொன்ன அஞ்சால இவருக்கு பதிலா என்ன எழுதலாம் பிள்ளை, half into, அப்ப இதுலயே half போட்டுக்கொள்ளும், half into cos 2x minus cos 4x. சரியா பிள்ளைகள்? இப்ப நான் என்ன செய்யறேன், 1/4 இதுலயும் 1/4 வெளியே தூக்கிட்டு அடைப்பை நான் நீக்குறேன். 1/4 நான் வெளியே தூக்குறேன், அடைப்பை நீக்கிறோம்னா 1ஓட போய் இவர் ஃபுல்லா பெருக்கப்பட போறாரு, cos 4x cos 2x. திரும்ப cos 2x எல்லாம் பெருக்கணும்னு சொல்லிச்சுன்னா பாரு, cos 2x cos 4x, சரியா பிள்ளை? cos 2x cos 4x. திரும்ப சக எடுத்தீங்கன்னாக்கா cos 2x பெருக்கப்பட்டா cos வர்க்கம் 2x சக. நான் இங்க கீழே எழுதி கொடுறேன், சரிதானே பிள்ளை? பிரேக்கெட் 1ஓட ஃபுல்லா பெருக்கு என்ன வர போறாரு, cos 2x minus cos 4x, சரிதானே பிள்ளைகள்? திரும்ப பாரு இங்க மைனஸ் இருக்காரு, மைனஸ் நான் எழுதுறேன் பாரு,
minus cos 2x minus no minus என்ன பிள்ளை plus plus cos 2x cos 4x பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்றது. சரி, இப்ப இதுல யாரு வெட்டு போறான்னு யோசிச்சு பாராப்போம். இதுல இருக்க இந்த cos 4xம் இதுல இருக்க இந்த cos 4x என்ன செஞ்சிருவா வெட்டு போடுறாரு. அதே மாதிரி இந்த cos 2xம் இந்த cos 2x என்ன செஞ்சிருவாரு வெட்டு போறாரு. ஏன்னா மைனஸ் 3 இருக்காரு. சரிதானே? யாரெல்லாம் இப்ப இருக்காரு பாரு. cos 2x சரி சரிதான பிள்ளைகள்? ஆகவே இப்ப பாரு என்ன ஆன்சர் இருக்கான்னு சொல்லி. சரி, ஆகவே இப்ப என்ன செய்ய போறா 1/4 சரிதானே? உள்ளுக்கு என்ன இருக்கான்னு பாரு. மிச்ச போறாரு யாரு? இவரும் மிச்ச போறாரு. ஏதாச்சும் பிள்ளை இருக்கிற பிள்ளைகள் பாருங்க. cos வர்க்கம் சாரி இதுல பிள்ளைகள் cos வர்க்கம் 2x வரும். சரிதானே? அதான் பார்த்து. சரி, இதை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் cos 2x minus cos 4x சரி, அதோட சேர்த்து cos 2x மைனஸ் cos வர்க்கம் 2x சரிதானே பிள்ளைகள்? மைனஸ் ஒன்று மைனஸ் பிளஸ். ஆகவே பாரு இந்த cos 2x இந்த cos 2x என்ன செய்ய போறாரு பிள்ளைகள் வெட்டுப்பட போறாரு. சரிதானே? ஆக மிச்ச போறாரு யாரு? 2 cos வர்க்கம் 2x 2 cos வர்க்கம் 2x சக cos 2x into cos 4x சரிதானடா? cos 2x இதுக்கு முன்னுக்கு 2 இருக்காரு. இந்த ஒன்று இருக்காரு இந்த ஒன்று 2. ஆக இதுக்குள்ள இருந்து யாரை வெளியே தூக்கலாம்? 1/4 தர 2 cos 2x வெளியே தூக்கலாம் பாரு. 2 cos 2x தூக்குங்க உள்ளுக்கு அறிக்கப்படுறாரு. cos 2x தூக்கணும்னு சொல்லி சொன்னாக்கா ரெண்டு cos வர்க்கம் 2x வெளியே தூக்கணும்னா இதுக்குள்ள யாரும் மிச்சப்படக்கூடாது. cos 2x கொஞ்சம் இங்கடா வரேன். சின்ன ஒரு பிளவு ஒன்று இருக்கு. நான் அந்த பிளஸ் மைனஸ்ல சின்ன ஒரு பிளவு ஒன்று ஒட்டிக்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் திரும்ப எழுதுறேன். சரிதானே? சரி, இப்ப பார்ப்போம். எதுக்கு முன்னுக்கு மைனஸ் இருக்காரு நல்லா பார்ப்போம். நல்லா பாரு, சின்ன ஒரு பிளவு விட்டுட்டு. சரிதானே? ஒரு லைன்ல இருந்தாக்கா பிரச்சனை வந்திருக்காரு. இப்ப பாரு cos 2x வெட்டுப்பட மாட்டாரு. நல்லா பாரு, சின்ன ஒரு பிளேன் விட்டதால பிரச்சனை. cos வர்க்கம் எக்ஸுக்கும் இந்த cos வர்க்கம் எக்ஸுக்கும் இடையிலானதான் என்னது அடையாளம் மட்டும் மாறாரு. அது cos வர்க்கம் தானே செய்யறாரு பிள்ளைகள் வெட்டுப்படுறாரு. பாரு cos வர்க்கமும் இந்த cos வர்க்கம் தானே செய்யற வெட்டுப்படுறாரு. cos 2x என்ன செய்யற வெட்டுப்படையில் சின்ன ஒரு பிள்ளைகள் விட்டுடும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே என்ன வர போறாரு நல்லா பாரு. 2 cos 2x சக 2 cos 2x into cos 4x சரிதானே பிள்ளைகள்? சில டைம்ல பிள்ளைகள் வரலாம். சரிதான், மனுஷன் தானே. சரி, திரும்ப பாருங்க பிள்ளை 2 cos 2x 2க்கும் பொதுவா இருக்காரு. 2 cos 2x வெளியே தூக்குனீங்கன்னாக்கா 1 plus cos 4x சரிதானே? ஆகவே இந்த ரெண்டு மட்டுப்பட 1/2 cos 2x இவரை எப்படி பிள்ளைகள் இல்லாம ஆக்கலாம்? அறவாசி கோணம் ஆக்கணும். ஒன்றை இல்லாம ஆக்கிறதுக்கு என்ன வழி? cos 2x 2 cos squared x minus வந்த மாதிரி cos 4x சொல்லி சொன்ன என்ன வந்து பாரு 2 cos squared 2x minus 1 சரிதானே? இந்த மைனஸ் வெட்டுப்பட என்ன வந்து பாருங்க 2 cos squared 2x. இந்த ரெண்டு வெட்டுப்பட உங்களுக்கு ஒரு ஆன்சர் என்ன பிள்ளைகள் வருவாரு ஃபைனலா? cos கணம் 2x. பாருங்க என்ன நடந்தீங்கன்னு சொல்லி. இது வரனா மேலதிகமா பிள்ளைகள் அவங்களுக்கு வழங்கப்படுது. சரிதானே? இப்ப உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்துக்கு சொல்லி இதை பார்த்த உடனே இவரையும் என்ன செஞ்சிடலாம், நீங்க எழுதலாம். சரிதானே? சரி, நோட் பண்ணி கொள்ளுங்க. சரிதா பிள்ளைகள்? அப்ப இதுல சின்ன ஒரு பிரச்சனை நடந்தது. என்னது? இந்த ஒரு லைன்ல வந்திருந்தா பாத்திருக்கா இந்த மைனஸ் மாத்தப்பட்டதால நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிள்ளையா செய்யப்பட்டுட்டு. சரிதானே? ஆனா இப்ப சரியான ஆன்சர் வந்துட்டா தானே பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகேடா பிள்ளைகள். ஆகவே இதுக்கு போற என்ன கேள்வி கேட்கிறாரு பாரு.
ஒரு தீர்க்கைன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரானே, வேற ஒரு முக்கியமான கேள்வி கேதானே சார். சில பிள்ளைகள் விடுற பிள்ளையும் பாவம் இல்லாட்டி ஸ்கிரீன் ஷாட் அடிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரெக்கார்டிங்ல வருதானே விடைகளை பார்த்து விட பாக்கியே தேவையில்லை. இப்படி படிக்கிற பிள்ளைகள் தானே, ஐடியாவை மட்டும் மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா கேள்வி செய்யலாம். சரிதானே? சரி, இப்ப பாரு பிள்ளை உன்னோட கேள்வியா கேட்கிறான். இப்போ உன்னோட கேள்வி என்ன கேள்வியை கேட்கிறாரு இப்போ உங்ககிட்ட? இந்த கோவையை ஃபுல்லா தந்துட்டு அதோட சேர்த்து சைன் கரம் 2x சமன் சை பண்ணி சொல்றான். ஆகவே இந்த கோவை அவளுக்கு மேல எப்படி பிள்ளை நம்ம எழுதலாம் பாரு. கொஸ்கரம் 2x மைனஸ் சைன் கரம் 2x சமன் 0 எழுதி கொள்ளலாம் தானே. சில பிள்ளைகள் விடுற பிள்ளையை சொல்றேன் பாருங்க. இவர் அங்கால எழுவாய் மாத்தி செய்வாங்க பாருமா. சைன் கணம் 2x சமன் கொஸ் கணம் 2x. ஆகவே சில பிள்ளைகள் tan கணம் 2x சமன் 1 கொஸ் கணத்தை இங்கே பிரிச்சுட்டாக்கா தர 1 இருக்காது தானே. tan கணம் என்ன எடுத்துட்டு திரும்ப இதுக்குள்ள ஆன்சருக்கு போறது. அதாவது இப்படியான விஷயத்துல புறக்கணிச்சு கொள்ளணும். சரிதானே? மேக்சிமம் தடுக்க பார்க்கணும். tan வர்க்கத்துல வந்தாலும் அவருக்கு எத்தனை அளவு காரணிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காரணிப்படுத்தும். இப்ப பார்த்த எந்த வடிவில் இருக்காரு? ஏ கணம் செய்ய பி கணத்துல விரிவுல இருக்காரு. சரி, ஆக என்ன செய்யும் பிள்ளைகள் காரணிப்படுத்தும். காரணம் என்ன வருது? cos 2x மைனஸ் sin 2x. சரிதானே? அதோட சேர்த்து என்ன வரப்போறாருங்க? கொஸ் வர்க்கம் 2x சய வந்தாங்க சக வருவாரு. cos 2x sin 2x சக என்ன பிள்ளைகள்? sin வர்க்கம் 2x சமன் என்ன பிள்ளைகள்? 0. சரிதானே பிள்ளைகள்? ஆக இவரை சுருக்குவோம். cos 2x மைனஸ் sin 2x. இவர் அர்த்தம் பண்ண சொல்லிச்சுன்னா பாரு, இவருக்கு பதில் என்னது பிள்ளைகள் கொடுக்கலாம்? 1 கொடுக்கலாம். என்ன ஆகவே 1 சக இவரை பாக்குறோம் எதிர விரிவுல இருக்காரு. sin 4x விரிவுல இருக்காரு. ஆனா முன்னுக்கு 1 இல்லை 2 இல்லை. ஆகவே என்ன சொல்லலாம்? half into sin 4x சமன் 0. இது எப்படி வந்துட்டு sin 2x விரிவு என்னது? sin x into cos x 2. சரிதானே? ஓகே. இவர் அர்த்தம் பண்ணி சொல்லுங்க. இவர் 0 சமனாய்ப்பார் அல்லது இவர் 0 சமனாய்ப்பார். ஆகவே cos 2x மைனஸ் sin 2x சமன் 0. அடுத்தது என்ன பிள்ளைகள்? 1 பிளஸ் 1/2 sin 4x சமன் 0. இது எழுவாய மாதிரி இந்த பிள்ளை டிரெக்டா தெரியுமா? tan 2x உங்களுக்கு வருவார். tan 2x சமன் 1. ஆகவே tan 2x சமன் tan என்ன பிள்ளைகள்? 5/4. சரிதான பிள்ளைகள்? 1 பெருமான். ஆகவே 2x சமன் n by சக 5/4. சரிதான பிள்ளைகள்? ஆகவே எக்ஸ் எழுவாய் கட்டாயம் கொடுக்கணும். n ஆனது நேர்முழுவன். சரிதான பிள்ளைகள்? ஆகவே எக்ஸ் சமன் n π/2 சக π/8. இது ஒரு ஆன்சர். தீர்க்கிறதுக்கு விட எக்ஸ மட்டும் தானே காட்டிக்க. ஃபைனலா இந்த ஸ்டெப்ல எடுத்து கொடுத்தீங்கன்னா சரி. இவரை பார்த்தோம்னு சொல்லி நம்மனா sin 4x எடுத்தோம்னா பிள்ளைகள் 1 அங்கே போய் சய 1 போயிடுவாரு. 2 பேர் இந்த பேருக்கு போட சய 2. சரிதானே? ஆகவே இதுக்கு எப்படி வழங்குறாரு? உங்களுக்கு தீர்வு இல்லை. ஏன் பிள்ளைகள் தீர்வு இல்லை? sin 4x எந்த சைன் வந்தாலும் sin தீட்டாட அப்ப இந்த தீட்டாக்கு பதிலாக 4x போட்டுக்கொள்றேன். மிகச்சிறிய பெருமானம் சய 1, மிகப்பெரிய பெருமானம் சக 1. இங்க எத்தனை இருக்காரு? சய 2. வீச்சுக்கு இஞ்சல பக்கம் போயிட்டாரு. ஆகவே தேர்வு இல்லை. நோட் பண்ணிக்கோங்க. சரிடா பிள்ளைகள், 10 நிமிஷம் தானே இருக்கு. அப்ப நான் பி பாட்டை செய்ய போனாக்க அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் பிடிக்கும். சரிதானே பிள்ளைகள்? என்ன அது ஒரு ஃபுல்லா போட்டு செய்யணும். சரிதானே? சரி. அப்ப அந்த 10 நிமிஷத்துக்கு இடையில டவுட்ஸ் வந்திருந்தா ஏதாச்சும் கேளுங்க பார்ப்போம். அப்ப இந்த வகுப்பு பிள்ளைகள் நம்ம முடிச்சுக்கொள்ளும். சரிதானே? முடிச்சு கொண்டுட்டு அடுத்த வகுப்புல இதுல பி பாட்டையும் சி பாட்டையும் அடுத்த பேப்பரை உங்களுக்கு தருவேன். சரிதானே? அதை குயிக்கன்னா விளங்கப்படுத்துறேன். சரிதானே பிள்ளைகள்? இதோட ஃபாஸ்டா தான் போகணும். ஒரு சில ஸ்டெப் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப அதை கொஸ்டின் கொஸ்டுக்கு எப்படி விரிவு எழுதுறீங்களா இதுக்கு பிறகு நான் சொல்ல மாட்டேன். டிரெக்டா எழுதிட்டே போயிடுவேன். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். சரிதானடா பிள்ளைகள்? சரி. அப்ப நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரி, நான் அந்த முன்னுக்கு வந்து உங்களோட டவுட்ஸை கொஞ்சம் கிளியர் பண்றேன். உங்களோட டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க செட் பாக்ஸ்ல. அப்ப எல்லாரும் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள்.
கவனமா இது என்னது தீர்வுள்ள sin 4x என்ன பிள்ளை சரிதானே உங்களுக்கு விளங்கி இருக்கும் சி பாட்டுக்கு பாருங்க என்ன மாதிரி சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருக்கு நான் விளங்கப்படுத்தின ஒரு 4 நிமிஷத்துக்கு கடையில் சி பாட்டை பி பாட்டை இப்ப செய்யல சரிதானே பிள்ளைகள் கொஞ்சம் டைம் தானே இருக்கு பி பாட்டு அந்த டைமுக்குள்ள செய்யல உடனே கட் ஆயிரும் அந்த டைம் முடிஞ்ச உடனே சரி சி பாட்டை பாடாப்பில்ல நம்மளுக்கு வளமையா டேன் சைன்ல இருந்தா செய்யலாம் சரிதானே இப்ப கோட்ல இருக்காரு உடனே தெரியும் நீ ஏற்கனவே ஸ்கேல்ல படிச்சுப்பா சைன் இன்வெர்ஸ் எக்ஸ இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் கொசக் இன்வெர்ஸ் ஒன்றிங் எக்ஸ்ன்னு மட்டும்தான் எழுதலாம் வேற எந்த வழியிலையும் எழுதலாம் அதே மாதிரி இவர தலைகீழ் பெருமாள் சைன் எக்ஸ் சிங்கிள் y என்று சொல்லி சொன்னா அதான் தலைகீழ் பெருமாள் கொசக் இன்வெர்ஸ் y எக்ஸ் சரிதானா பிள்ளை சரி அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் எழுதி கொள்ளும் இப்ப என்ன விளக்கத்தை பாரு tan இன்வெர்ஸ் எக்ஸ் எப்படி சொல்லலாம் கொட் இன்வெர்ஸ் ஒன்றிங்கிள் எக்ஸ் என்று சொல்லலாம் சரிதான பிள்ளை ஆகவே இந்த கேள்வியை செய்யறதுக்கு முன்னுக்கு எல்லாம் கொட்ல இருக்காரு நம்ம டேன் வந்தாக்க இலகுவா செய்யலாம் என்ன பிள்ளை சைன் கோசலாம் வந்தா இலகுவா செய்யலாம் ஆகவே இந்த கேள்வி என்ன செய்ய பண்ணி உள்ள என்ன செய்ய ரீஅரேஞ்ச் பண்றது சரிதானே 2 இன்டு கொட் இன்வெர்ஸ் ஒன்றிங்கிள் எக்ஸ் tan இன்வெர்ஸ்ல எப்படி இருந்திருப்பாரு அவரு tan இன்வெர்ஸ் எக்ஸ் இருந்திருப்பாரு அதே மாதிரி கொட் இன்வெர்ஸ் ஒன்றிங்கிள் எக்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஆரம்பத்துல இருந்திருப்பாரு சக tan இன்வெர்ஸ் எக்ஸ் அக்கௌண்ட் இருந்திருப்பாரு சமன் என்ன பிள்ளை 5/2 நல்லா பாத்துக்கணும் இப்ப டேனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருவாரு டேனுக்கு இங்க 5/2 வந்துட்டாக்கா பிரதிட்டு எடுக்கும்போது ஒரு கோணத்தை இஞ்சலாபம் கொண்டு வந்துடணும் ஏன்னு சொல்லிச்சுன்னா 2 பக்கம் நீ டேன் எடுத்துன்னு சொல்லிச்சுனாக்கா டேன் 5/2 பெருமானம் பண்ணு முடிவெளி ஆன்சருக்குள்ள போய்க்க மாட்டோம் சரிதானே ஆகவே இப்ப நீ என்ன செய் tan இன்வெர்ஸ் எக்ஸ் சமன் ஆல்பா tan இன்வெர்ஸ் எக்ஸ் ஆக ஒன்று சமன் பீட்டா ஆகவே இதுல எடுக்கலாம் நீ என்னது tan ஆல்பா சமன் எக்ஸ் tan பீட்டா சமன் எக்ஸ் ஆக ஒன்று ஆகவே இப்ப நான் என்ன செய்ய போறேன் பாரு 2 ஆல்பா சக பீட்டா சமன் பைங்கில் 2 இதுக்கு பிறகு எப்படி எழுதலாம் பிள்ளைகள் கட்டாயம் பிரதிட்டு கொண்டு இஞ்சலப்ப கொண்டுட்டு போகணும் ஏன்னா 2 பக்கம் tan எடுக்க போறோம் tan எடுத்தா tan 5/2 பெருமானம் பண்ணு முடிவெளி ஆன்சருக்குள்ள போய்க்க மாட்டோம் ஆகவே 2 ஆல்பா சமன் 5/2 மைனஸ் பீட்டா இப்ப 2 பக்கமும் tan எடு tan 2 ஆல்பா tan 5/2 மைனஸ் பீட்டா கவனமா இருக்கணும் tan வந்துட்டு tan 5/2 மைனஸ் பீட்டா கொட் பீட்டான்னு தெரியும் சில டைம்ல இங்க பிளஸ் வந்திருந்தானே செஞ்சிருப்பீங்க 2ஆம் கால் வட்டம் மைனஸுக்கு வந்துருப்பாரு சரிதானே உதாரணம் இங்க மைனஸ் வந்திருந்தா இங்க வந்திருப்பாரு பிளஸ் வந்திருப்பாரு இங்க போற டைம் அடுத்த தீர்வு சரிதான் இங்க பாரு இது என்ன செய்யலாம் tan 2 ஆல்பா 1 மைனஸ் tan ஸ்கேட் ஆல்பான்னு சொல்லலாம் இவர் என்ன சொல்லலாம் கொட் பீட்டான்னு சொல்லலாம் சரிதானே கொட் பீட்டா அப்படி சொல்லலாம் 1 கீழ் tan பீட்டான்னு எடுக்கலாம் சில டைம்ல இல்ல பிளஸ் வந்து செஞ்சிருப்பா மைனஸ் 1 tan பீட்டான்னு வந்துருப்பாரு கவனமா இருந்து கொள்ளணும் சரிதானே ஆகவே இப்ப நீ என்ன செய்யணும் பிரதியிடு 5 பிள்ளைகள் பிரதியிடு சரிதானே ஆகவே 2 tan ஆல்பாக்கு பதிலா நீ எக்ஸ் எடுத்து வச்சுக்கானே எக்ஸ் கீழே என்ன பிள்ளைகள் 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் tan பீட்டாக்கு பதிலா இருக்காரு tan பீட்டாக்கு பதிலா எக்ஸ் அகவுண்ட் சரிதானே பிள்ளை பாரு இவரை காரணிப்படுத்தினா 1 சக எக்ஸ் 1 சக எக்ஸ் சரிதானே ஆகவே எப்படி பிள்ளைகள் வரப்பா 2 கீழ் 1 மைனஸ் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் கீழ் 1 பிளஸ் எக்ஸ் அகவுண்ட் இந்த எக்ஸ் அகவுண்ட் மட்டுப்பட 2 எக்ஸ் சமன் 1 மைனஸ் எக்ஸ் இவர் இங்க பெருக்கப்பட ஆகவே 3 எக்ஸ் சமன் 1 எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள் 1/3 சரியா பிள்ளைகள் பாருங்க என்ன நடந்துக்குன்னு சொல்லி எக்ஸ் சமன் 1/3 ஆகவே இதை கொண்டு வந்து பாருங்க நீங்க கேட்ட ஆன்சருக்கு இதையும் தொடர்படுத்துங்க நீங்க இப்ப பார்க்கணும் இதுதான் உங்களோட கேள்வி சரிதான பிள்ளைகள் இதுதான் உங்களோட கேள்வி ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம கொட்டை வச்சுட்டு இருந்து ஆன்சரை செய்யலாம் tan சைன் கோஸ்ட் இருந்தா செய்யலாம் ஆகவே இந்த 1/3 இந்த ஈக்குவேஷனை வச்சு அந்த கடைசி பாட்டுக்குரிய ஆன்சர் ட்ரை பண்ணி பாரு அடுத்த வகுப்புல நான் முதலாவது இதை விளங்கப்படுத்திட்டு 2வது அந்த கேள்வி செய்வேன் நல்ல பேப்பர் ஒன்று செட் பண்ணி வச்சுக்க நைட்டு உங்களுக்கு அனைமா வந்து சேரும் அதையும் செஞ்சு பாருங்க சரி அப்ப நாளை கிளாஸ்ல சந்திப்போம் சரியா பிள்ளைங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா செட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க
ஏதாச்சும் டவுட் எதுவும் இருந்தா பிள்ளைகள் செட் பாக்ஸ்ல மெசேஜ் போடலாம். இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லாட்டி நம்ம இந்த கிளாஸ் முடிப்போம், நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டீங்க. குட் ஈவினிங் சார். கொம்பை மேட்ச்ல ஃபுல் பேப்பர் கட்டாயம் பிள்ளைகள். ஃபெஸ்ட்டுக்கு பேப்பர் கிளாஸ் பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட் வைஸா தான் போகும். இதான 1-2 கிளாஸ் ஃபுல்லா யூனிட், ஒவ்வொரு யூனிட்டையும் தனித்தனியா ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம அடுத்த உதாரணம் இன்னும் 2 மாச கட்டத்துக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட் வைஸா ஃபுல்லா முடிச்சுட்டு சரிதானே அடுத்த 2 மாசத்துக்கு தனித்தனி பேப்பரா செட் பண்ணி ஃபுல்லா செய்வோம். தனி ஃபைனல் பேப்பர், பிஓ பேப்பர் தனியா, அப்ளைட் பேப்பர் தனியா, மொத்தமா அந்த வகையில செய்வோம். சரிதானே? அப்ப உங்களுக்கு இப்பவே இந்த பேப்பர் கிளாஸ்ல ஃபுல்லா தியரி அவ்வளவு கிளியர் ஆகிரும். அதோட சேர்த்து என்ன செஞ்சிருவீங்க, கடைசியா அந்த 2 மாசத்துக்கு ஃபுல் பேப்பர் செய்யற டைம்ல உங்களுக்கு அந்த விஷயம் ஃபுல்லாவே கிளியர் ஆயிரும். எக்ஸாம நல்ல முறையில பேசி செய்வீங்க. சரிதான பிள்ளைகள்? சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? ஏன்னா மொத்தமா இப்ப போட்டு செய்யலாம் பிள்ளைகள். 24 பேட்சும் இருக்கிறதால 24 பேட்சுக்கும் கொஞ்சம் சிலபஸ் முடிஞ்சிருக்காது. இன்னும் 2 மாசத்துக்கால தான் சிலபஸ் முடியறதுக்கு கட்டம் வரும். அப்ப நான் இங்க இருந்து கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு கணக்கா போனா தானே சரியா வரும். சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நாளைக்கு கட்டாயம் பேப்பர் போடுவோம். இன்னைக்கு நைட்டுக்கு எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். நாளைக்கு 7 மணி கிளாஸுக்கு வரும்போது கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். எல்லாரும் நல்ல முறையில என்ற ரிசல்ட்ஸும் எடுக்கணும். சரிதானே? கஷ்டப்படுறதுக்கு பிரயோசனப்படுத்தணும் எல்லாரும். சரிடா பிள்ளைகள், அப்ப நான் வகுப்பை முடிச்சு கொள்றேன். அப்ப அடுத்த வகுப்புல சந்திப்போம்.